ஏழரை சனி ஆரம்பிக்க போதுன்றது தப்பு. அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா செலவு அதிகமா கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு வாய்ப்புகள் உள்ள நல்ல வருஷமா இந்த வருஷம் இருக்கும். 20% நெகட்டிவ் இருக்கும். நடக்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம். எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்க போகுது, எனக்கு ஏற்கனவே இருக்கிற வேலை போயிடுச்சு, ஆனா அதை விட ஒரு 10-20 நாள் கழிச்சு நல்ல வேலை கிடைச்சது. இந்த மாதிரியாக பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2020, 21, 22 அவங்க 3 வருஷம் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கஷ்டம் நடந்துருக்கு. ஃபியூச்சரை சொல்ல வேண்டாம், பாஸ்ட் அவங்களுக்கே தெரியும் இல்லையா. கடுமையான வாழ்க்கையில தோல்வி, சொந்த அமைப்புகள் தோல்வி, பொருளாதாரத்துல தோல்வி, நட்புல தோல்வி, காதல்ல தோல்வி, தகாதவரோட சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில அந்த எதை பறிகொடுக்க கூடாதோ அதை பறிகொடுப்போம். அஷ்டமி கன்னிராசிக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு போன ஒரு 8 மாசமா, ஒரு 6 மாசமாவே துளாராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்க. ஆனா நம்ம ராசி பலன் பார்க்கக்கூடியவங்களாம் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு நான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், ஆனா இந்த வருஷத்துல எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஜாக்பாட் அடிக்குமா. இப்பதான் இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்திலேயே உண்டு. ஏற்கனவே சோதனைகளை அனுபவிச்சுட்டவங்களுக்கு வருஷா வருஷம் சோதனையே இருந்தா கடவுள் அவ்வளவுதான், என்ன வாழ முடியும். கெடுதல் உடனே நடக்கும், நல்லவைகள் மெதுவாக நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு நான் 85 மார்க். இந்த ஜென்மசனி 8 மாசமா உங்களுக்கு நடந்திருக்கு. உண்மையிலேயே இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லை. எது தேவை என்பதை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு அமைப்பு இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமும் இது நீடிக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். மேஷராசி ஆல்ரெடி வந்து இப்போ இந்த 7 நாட்டு சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை சொன்னதுனால மேஷராசி என்னதான் நடக்க போகுது அவங்க வாழ்க்கையிலன்ற ஒரு பீதியிலேயே சுத்திட்டு இருப்பாங்க சார். ஸோ அவங்களுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுதுன்றது தப்பு. அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே மார்ச் 29ஆம் தேதியிலிருந்தே அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் அடிக்கடி எல்லா சேனல்கள்லையும் சொல்றேன், சன் டிவியில் கூட இதைத்தான் நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா, ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்துரும்னு அர்த்தமே கிடையாது. ஏழரை சனி என்பது ஒரு 7.5 வருஷம் கொண்ட ஒரு நீண்ட தொகுப்பு. அதாவது 2.5 வருஷமா நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜென்மச்சனி அமைப்புகளை தான் சிலருக்கு, பலருக்குன்னே சொல்லலாம், கொஞ்சம் ஒரு மாதிரியான பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படுமே தவிர ஏழரை சனி வந்தவொன்னே உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துறதில்லை. அதுக்கு உதாரணம், போன 7-8 மாசமா மேஷராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறாங்க. என்ன காசு பணத்தோடு இருக்கத்தான் செய்கிறாங்க, ஆனால் கையில் சேர்த்து வைக்க முடியாத அளவு செலவுகள் வரும். ஏன்னா இப்போதைக்கு அது விரயச்சனியாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா செலவு அதிகமாக கொடுப்பார். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழலை கொடுப்பார், ஆனால் சில நல்ல செலவுகளை தான் கொடுப்பார். இன்னொன்று, பணம் சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறதுக்காக இருந்தால் நல்லது, செலவாகி போயிடுறது நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்படித்தான் இருக்கும், பணம் வரத்தான் செய்யும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2026ஆம் வருடம் 11ஆம் இடத்துல லாபத்தை, வெற்றியை, போட்டியில் வெற்றியை, எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் அமைப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த வருஷம் முழுவதும் டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி உங்களுக்கு. ஒரு 4 கிரகத்துல நீங்க 4 கிரகம் வருடாந்திர கிரகங்கள் 4ம் வந்து எந்த நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. 3 கிரகங்கள் பெரும்பாதின்னு சொல்லுவேன். 75% உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்க 25% பிரச்சனையை சமாளிச்சுக்குவீங்க இல்லையா. ஓரளவிற்கு மேஷம் நல்லா தான் இருக்கு. ஏழரை சனி அமைப்புகள் இப்போது அவர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. 2027 ஜூன் மாதம் சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. ஆக அப்போது அவர்களுக்கு சில பொருளாதார பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும். அதை அப்ப பார்த்துக்குவோம். நம்ம இப்ப பேசுறது 2026 பத்தி பேசுறோம். அப்ப இந்த தடவை என்ன நடக்கும்னா, ஓரளவிற்கு நல்ல லாபங்கள் இருக்கும், வேலையில சில மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, காசு பணம் வரும். வருமானம் வர்றதை நீங்க சேர்த்து வைக்க முடியாது. வீட்டிற்கான பொருள் வாங்குவீங்க, ஒரு வீடையே சில பேர் வாங்குவீங்க. செலவு பண்ணி தானே வீடு வாங்க முடியும், செலவு பண்ணி தானே வண்டி வாங்கலாம். சுப செலவா இருந்தா எல்லாருக்கும் ஓகே சார். ஆமா, சுப செலவுகள் இருக்கும். கையில வர்ற பணத்தை சேர்த்து வைக்க முடியாது.
மிக மிக முக்கியமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய பேருக்கு டிராவல் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினைச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் விசா கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான அந்த ரூட் என்று சொல்லப்படக்கூடிய யோகங்கள். இப்படித்தான் இங்கே தான் போகணுன்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். மிக மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ யாரும் இருக்கிறது இல்லை, இந்தியாவில் மட்டும் இருக்கிறது இல்லை. ஏற்கனவே வெளிநாட்டில் போனவங்க, வெளிநாட்டில் விசா இது இல்லாமல் இருந்தவங்க, விசா எக்ஸ்டென்ஷன் ஆகாமல் இருந்தவங்க, பிஆர் கிடைக்காம இருந்தவங்க, அல்லது அங்கேயே சிட்டிசன்ஷிப் ஆகணும்னு அதுக்கான இது கிடைக்கல, அவங்களுக்கு எல்லாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிரந்தரமாக வெளியிலே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. மேஷராசிக்கார ஆண்களுக்கு முதல் 6 மாதத்திலேயே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமணம் ஆகாதவர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்னார் தான் கணவர், இன்னார் தான் மனைவி என்ற அந்த அடையாளம், நிச்சயார்த்தம்னு சொல்லுவோமே, பொண்ணு பார்க்கறது நிச்சயார்த்தம் ஆகிறது. இளைய பருவத்தினருக்கு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் போன்ற அமைப்புகள்லாம் முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே ஒரு ஃபிக்ஸட் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஒரு 40-50 வயது கடந்தவர்களுக்கு பொருளாதார நிலைமைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கொஞ்சம் வேலைக்காரங்க வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நல்ல வேலைக்காரங்க அமையிறது அப்படி இப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 7.5 சனி நினச்சி உண்மையிலே பயப்பட வேண்டாம். 2026 வந்து பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்காம கொஞ்சம் நல்லாவே இருக்குன்றது தான் உண்மை. சார், உண்மையாவே மேஷராசிக்காரங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க ஜாலியா இருப்போம், அட்லீஸ்ட் இந்த 1 வருஷமாவது நாங்க கடந்துருவோமே ஹாப்பியா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில கண்டிப்பா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சார். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசி இப்போ எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 ராசியில வந்து லிஸ்ட் பண்றது அப்படின்னா ரிஷபம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னதுனால அவங்க வேற லெவல்ல தான் சார் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எங்களுக்கான வருஷம்ப்பா அப்படின்னு ரொம்ப கூலா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. உண்மைதான். ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் 80 மார்க் கொடுப்பேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனியும் குருவும் வருட ஆரம்பத்திலே ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க. சார், அப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ ரிஷபராசியில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறது நானே கேள்விப்பட்டிருக்கேன் சார், நானே பார்த்துருக்கேன் சார். அவங்களும் நீங்கள் முக்கியமாக சொன்னீங்கல்ல, அந்த வீசா எக்ஸ்டென்ஷன், வீசா, அப்புறம் வெளிநாட்டில் இருந்துட்டு வீசாக்காக வெயிட் பண்ணுறவங்க, இங்கே இருந்து வேலை திடீர்னு போனவங்க, இப்போ இவங்களுக்குலாம் வந்து நல்ல காலகட்டம் இருந்தும் அப்போ உங்களுக்கு முன்னாடியே தானே சார் காமிச்சிருக்கணும். ஏன் சார் அவங்களுக்கு இந்த டைமில் கரெக்டாக வேலை போகுது இல்லை வீசா இல்லாமல் இருக்குது? அது என்ன சார் ரீசனாக இருக்கும்? உங்கள் குடும்பத்தில் யாரோ ரிஷபராசிக்காரங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா ஃப்ரெண்டு தெரியுது சார். நான் இப்போ ஏற்கனவே நம்ம இந்த கன்வர்சேஷன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில பொதுப்படையான விஷயங்களை தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய தனித்தனி ஜாதக அமைப்புகள் அது வந்து ஒரு யூனிக்னு சொல்லலாம். பொதுவாக இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அந்த 11ஆம் இடத்து சனி போன 8 மாசமா அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் பெரிய மன அழுத்தம் இல்லாமல் எல்லாத்தையும் ரிலீஸ் ஆகி வந்துடலாம். உண்மையிலேயே பிரச்சனை யாருக்கு தான் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல எதிர்பார்ப்புகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதான். கண்டிப்பா சார். ஏதாவது ஒரு பிரச்சனை, பரம்பொருளுக்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குமானா நான் இல்லை இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உமாதேவிக்கும் சிவனுக்கும் வராத சண்டை இல்லை. பொண்டாட்டியவே அடிச்சு மாமனார் விட்டு கணிச்சவர் தான் நம்ம சிவன். அதனால வந்து பகவானாக இருந்தாலும் பரம்பொருளாக இருந்தாலும் பாமரனாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எந்த வடிவங்கள்ல சமாளிச்சு வாழுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம். ரிஷபராசிக்காரர்கள் இப்போ இதை கம்பேர் பண்ணி தான் நான் இங்கே பார்க்கணும். மற்ற ராசிக்காரர்களை விட கொஞ்சம் பெட்டரா தான் ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ மீன ராசிக்காரன் சரி, வேற ராசியை இதில் நம்ம என்ட்ரு பண்ண வேண்டாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு வாய்ப்புகள் உள்ள நல்ல வருஷமா இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்துல 80% நெகட்டிவ் இருக்காது. இப்போ இதுலயே இந்த 80% நெகட்டிவ் இருக்காதுன்றதுல ஒரு சின்ன அர்த்தம் இருக்கு. 20% நெகட்டிவ் இருக்கும். அர்த்தம் இருக்கா? ஏன் சார் ட்விஸ்ட் வைக்கிறீங்க? சந்தோஷமா இருந்தோமே சார். மனுஷன் வந்து 20% நெகட்டிவை வந்து சமாளிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கத்தான் செய்யுது. ஆக 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடியது. நீங்க நல்லா பாருங்க, நம்ம எல்லாம் வாழ்றது இந்த சாதாரண சின்ன காகித பேப்பருக்கு தான். அது இருந்துச்சுன்னா உங்க மரியாதை வேற, என் மரியாதை வேற. அது இல்லைன்னா உங்க மரியாதை 2 பேருக்குமே வேற. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 பொருளாதார முன்னேற்றத்தை, எக்கானமி வெல்த்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். எக்கானமி வெல்த் எதுல கிடைக்குது? வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், அதுல தான் கிடைக்குது. நம்முடைய ஜோதிட ரீதியா நான் என்ன சொல்லுவேன்னா ஜீவன அமைப்புகள்னு சொல்லுவேன். எதுல உங்களுக்கு காசு வரப்போதோ அந்த இது வந்து வெல் டு டூவா இருக்க போகுது. பெரிய சங்கடங்கள் இருக்காது. சரி, நான் என்ன ஒண்ணு சொல்லிடுறேன். நேரம் நல்லா இருக்குதுன்றதுக்காக நீங்க கால் பெருவர்கள் கூட தெரியாத அளவிற்கு அப்படியே போத்திக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு தூங்குனீங்கன்னு வைங்க, யாரும் 500 ரூபா கட்டுக்கு அப்படியே அடங்கின ஒரு பெரிய சூட்கேஸை கொண்டு வந்து உங்க ரூமுக்கு வெளியிலே வீட்டுக்கு வெளியிலே வைக்க போறதில்ல.
கோரையை பிச்சுக்கிட்டு யாரும் வந்து கிலோ கணக்கில் தங்கத்தை கொட்ட போகிறதில்ல. உங்களுடைய எஃபோர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு இந்த வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது இது அர்த்தம். ஓகே. 2-11ஆம் இடங்கள்ல குரு இருக்கிறது பணத்திற்கு நல்ல பாதுகாப்பான பணத்தை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய, பணம் எங்க இருக்குன்னு ரூட்டாவது காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை இப்ப ஏற்கனவே ஒரு 3-4 மாசமா ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஏற்கனவே ஃபியூச்சரை சொல்லலை, பாஸ்ட்லேயே ஒரு 4-5 மாசமா நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. ஓகே. அது மனசார ஒத்துக்கணும். 2024 இருந்த பிரச்சனைகள் 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. 2026 பிறக்க போகுது. இந்த 2025 கிடைச்ச சின்ன சின்ன பேஸ்மெண்ட்டை அஸ்திவாரத்தை வச்சு ரிஷபராசிக்காரர்கள் 26 இன்னும் கூடுதலாக நன்றாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. 2ஆம் இடம் தனம்பாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுது. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்திருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு வேலை நல்லா இல்லை, மனைவியோட இது பிரச்சனை இல்லை, 2 பேருமே பிரிஞ்சு இல்லாமல் இது பண்றோம். ஓகே. இந்த மாதிரியாக குடும்பத்திற்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளை இன்னொரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இவர் கொஞ்சம் மாறுவாரா பார்க்கலாம், அவர் கொஞ்சம் மாறுவாரான்னு பார்க்கலாம், நம்மளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது ரிஷபராசிக்கார இளம் வயதுல நடுத்தர வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. 40-50 வயதுகள்ல ஒரு 10-15 வயசுல குழந்தைகளை வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார ஸ்டேட்டஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஒரு குழந்தைகளை பார்த்து ஏதாவது செய்யக்கூடிய அமைப்பு. அவர் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் தொழில் பண்றதுல போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் ஏதாவது ஆர்டர் கிடைக்குமா, கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷத்துக்கு தேவையான ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. லாபங்கள் கிடைக்கும். ஒரு இளைஞருக்கு வேலையே கிடைக்கல, இன்டர்வியூக்கு போனால் நான் தாங்க லாஸ்ட், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஜனவரி பிப்ரவரியிலே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இதே வேற மாதிரி பலன் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஜனவரி பிப்ரவரியில தான் வேலை போகும். ஓகே சார். என்னையா அவர் இப்படி சொன்னாரு, வேலை போயிடுச்சு. 10-15 நாள் 1 மாசத்துக்குள்ள நல்ல வேலை கிடைக்கும். அதை விட நல்ல வேலை எழுதி வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான உண்மையான பலன். ஒரு வேலையே போயிடுச்சுங்க, பரவாயில்ல, ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல சம்பளத்தோட கூடிய வேலைகள் கிடைக்கும். ஏன்னா பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஸ்டெப்பு தான் மாறும். கண்டிப்பா நடக்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம். எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்க போகுது, எனக்கு ஏற்கனவே இருக்கிற வேலை போயிடுச்சு, ஆனா அதை விட ஒரு 10-20 நாள் கழிச்சு நல்ல வேலை கிடைச்சது. இந்த மாதிரியாக பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமா ரிஷபராசிக்கார குழந்தைகளுக்கு, மாணவ கண்மணிகளுக்கு நான் ஒரு பலன் சொல்லுவேன். இந்த தடவை வந்து போன தடவை நீட்டுல சரியா எடுக்கல, நீட் எழுதுறேன், நல்லா இருக்க போறீங்க. +2 படிக்கிற குழந்தைகளுக்கும் 10th படிக்கிற குழந்தைகளுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். நீங்க நினைக்கிறத விட 10 மார்க் ஜாஸ்தி எடுக்க போறாங்க. சூப்பர் சார். ஏன்னா பாசிட்டிவான ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. 6 மாசமா அந்த குழந்தைகள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு, ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு ரிஷபராசிக்கார குழந்தைகள் எல்லாம். ஆக அந்த குழந்தைகளை பத்தி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல விதமா உண்மையிலேயே பெருமைப்படலாம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஏதோ மார்க் எடுப்பாங்கட்டு. அந்த மார்க் எடுத்தோடனே தெரியும், தான் 4 மாசத்துல வரப்போகுது பரீட்சைகள்லாம். ஆமா சார். நீட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை லட்சியம்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா குழந்தைகள் 18-20 வயசுல அப்பதான் லட்சியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த லட்சியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை இந்த வருஷம் குழந்தைகள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கும். சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளால இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு. ஒரு டீனேஜ் குழந்தை எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே கையுமா டேப் கையுமா தான் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு. பொதுவான குடும்ப ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கும். உங்க வயதுக்கு ஏற்றா போல இந்த பலன்களும் உங்களுக்கு நல்லாவே வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுதான் நீங்க. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன வயசோ அந்த வயசுக்கு ஏற்றாற் போல ஓரளவுக்கு நல்லவைகள் கண்டிப்பா நடக்கும். கவலையே பட வேண்டாம். இதை நான் இப்ப சொன்ன மாதிரி 20 முதல் 60 வயதுக்காரர்களுக்கு என்ன தேவையோ அது ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமா உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்னு கூட சொல்லுவேன், இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ஒரு 3-4 வருஷம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த வருஷம் சக்சஸ் ஆக போகுது. சார், இதை விட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே இருக்காதுன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். ஃபைன் சார். ரிஷபராசி நேயர்கள் உண்மையாவே இதை பார்த்துட்டு நிஜமாக ரொம்ப ஹாப்பியா தூங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட். சார், அடுத்ததான் மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத வருஷம்னு தான் அதை சொல்லுவேன். முதல் 4-5 மாதங்களை விட பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி 7 மாதங்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். உண்மையிலேயே ஒரு ஜோதிடத்துடைய நம்பகத்தன்மையை மிதுன ராசிக்காரர்கள் உணரணும்னா 2020, 21, 22 அவங்க 3 வருஷம் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருந்தது. ஓகே. ஃபியூச்சரை சொல்ல வேண்டாம், பாஸ்ட் அவங்களுக்கே தெரியும் இல்லையா. 2020, 21, 22 இந்த 3 வருஷமும் நீங்க பட்ட கஷ்டம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்காது. அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று, எடுத்த எடுப்புலேயே ஒரு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய மாதிரியான ஒரு பாசிட்டிவ் திங்க் இருக்கும்.
மனசுல வந்து உற்சாகமும், மனசுல உடலை சுத்தி ஆரோக்கியம் நல்லா இருக்கு, மனசு உற்சாகமா இருக்கு. இப்படி இருந்தாலே நம்ம வந்து எதையும் சமாளிச்சுக்கலாம் கண்டிப்பா இல்லையா? சார், கண்டிப்பா. என்ன மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்ன, ராசியிலேயே வந்து அவர் குரு பகவான் வலுவாக இருக்கிறார், ராசியில இருக்கிறார். ம். வருட ஆரம்பமான வருடத்தின் முதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதனும் குருவும் பரிவர்த்தனையாகி ராசியில குரு உட்கார்ந்து ராசிநாதனை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அப்ப இது ஒரு ஸ்பெஷல் தான் மிதன ராசிக்காரர்களுக்கு. கடந்த 2020, 21, 22 ஆகிய அந்த 3 வருடங்கள்ல என்ன இழந்தார்களோ அதெல்லாம் இப்ப ரெக்கவர் பண்ண போறாங்க. வாவ் சார். மானம் போனவங்க, மரியாதை போனவங்க, பணம் போனவங்க, உயிரிழப்புகள் தான் திரும்ப வராது. அந்த நேரத்துல நெருக்கமான உறவினர்கள்லாம் தவறி போனாங்க நிறைய பேருக்கு, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல. ஓகே. அட்டமத்து சனி பெரிய அளவுல இழப்புகளை கொடுத்தது. அந்த அட்டமத்து சனி ஒரு 3 வருஷத்துல கஷ்டப்பட்டவங்க, 2 வருஷத்துல கஷ்டப்பட்டவங்க, ஓரளவுக்கு தொழில் நல்லா இல்லாம இருந்தவங்க, விரயமானவங்க, பணத்தை இழந்தவர்கள், மானத்தை இழந்தவர்கள், மரியாதை போச்சுன்னு நினைச்சவங்க, ஹெல்த் போச்சுன்னு நினைச்சவங்க, லைஃபே போச்சுன்னு நினைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மிதுன ராசிக்காரங்க ஆமா, அவ்வளோ அந்த 3 வருட பாதிப்புகள்ல இருந்து இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகாதவங்க இருக்கிறாங்க. அந்த ஃபுல்லா ரெக்கவர் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல இருந்து ரெக்கவர் கிடைக்கும். ஒரு இழந்த பேர் கிடைக்கும், திரும்ப கிடைக்கும். ஒரு பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி உயர்வு வரப்போகுது, பட்டம் இது வரப்போகுது, படிப்பு ஃபுல்ஃபில் ஆக போகுது, ஒரு மேற்படிப்பு படிக்க முடியல, ஒரு இந்த தொழிலை பண்ண முடியல, இந்த இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்க முடியல, மன அழுத்தம், காதல் தோல்விங்க, அதுல இருந்து நான் கல்யாணமே பண்ணாம இருக்கிறேன், என்னோட சோல்மேட்டை நான் இன்னும் பார்க்கவே இல்லை, எனக்கான துணை இன்னும் வரல, நான் ஒரு பெரிய அளவுல இல்ல டைவர்ஸ் ஆனவங்க, 2வது மேரேஜ்க்கு வெயிட் பண்றவங்க, இந்த கேட்டகரியிலயும் எல்லாருக்குமே குடும்பம் அமைப்பது என்ன, அது 7ஆம் இடத்தை குருபார்க்க போகிறார். 7ஆம் இடத்தை குருபார்க்கின்ற முதல் 5 மாதங்களுக்கு தவிர்த்து 2ஆம் இடத்திலேயே குரு பகவான் வந்து உச்சத்தை அடைய போகிறார். அப்ப யார் என்னுடைய வாழ்க்கை துணைவர், யார் எனக்கு ஹஸ்பண்டு, யார் எனக்கு ஒய்ஃப்ன்ற மாதிரியான இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதற்கான ரூட்டு, அதற்கான ஃபவுண்டேஷன், அதற்கான அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும். பொதுவாக நான் மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல பலன்களை மட்டுமே சொல்லுவேன். கஷ்டமெல்லாம் அவங்க பட்டுட்டாங்க. ஆணாக இருக்கட்டும், அதுவும் மிதன ராசிக்கார சகோதரிகளுக்கு ரொம்ப இது. அஷ்டமச்சனியில மிதன ராசிக்காரர்கள் ஒரு 50-40 வயதுகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருக்குமே நான் இன்னும் ஒன்று ஈஸியாக சொல்லிடுவேன், உங்களையும் வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். இந்திய பெண்கள் மகா சுயநலமானவர்கள். அவங்க எப்படி தெரியுமா, என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இதை தவிர வேற எதையுமே நீங்க யோசிக்க மாட்டீங்க. இந்திய பெண்களுடைய ஜீன்லேயே வந்து ஒரு மரபு வழி உண்மை இது. இந்த குடும்பம், இந்திய சமூகம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் பெண்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்க தான் குடும்ப தூண்கள். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, எங்களை தாங்கி நிக்கிறதே நீங்க தான். அப்படிப்பட்ட மிதன ராசிக்கார சகோதரிகள் ஒரு 40-50 வயதுகளில் இருந்தவர்கள் பெரிய அளவுல நல்லா இல்லை. ஆனா அவங்க எல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்க போறாங்க. அவங்களுக்கு என்ன, கணவர் வந்து ஒரு ஹெல்த்தா இருக்கிறது, கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளாதார முன்னேற்றம், வியாபாரம், தொழில் போன்ற நல்லா இருக்கிறதுன்னு 2026 கடந்த கால கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அளவில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய அளவில். அதுக்காக மறுபடியும் நம்ம இந்த இதுக்கு வருவோம், நான் 10 கோடியா, நான் டாட்டாவாயிடுவேனா, அம்பானி ஆயிடுவேனா, இல்லை. நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நன்றாக இருக்கிற பொருளாதாரத்தை விட நீங்க உயர்வீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு மனசு திருப்தி தானே சார். அந்த அளவிற்கு மிதன ராசிக்காரர்கள் அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமைக்கேற்பவும் தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்பவும் 2026 நல்லா தான் இருக்கும். முக்கியமா வீட்டுல மங்கள நிகழ்வுகள் நடக்கும். மங்கள நிகழ்வுகள்னா கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லாதவங்களுக்கு அதற்கான வளைகாப்பு, பிள்ளை பிறக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடிய அமைப்பு, குழந்தை என்ன செட்டில் ஆகலை, வேலை கிடைக்கல, எல்லாம் இதாகலை, அப்படி ஆகலை, இப்படி ஆகலை, அல்லது ஃபாரின்ல இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ தெரியல, இந்த மாதிரியாக குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த மன அழுத்தம், இளைஞர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, திறமைக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இல்லை. இது எல்லாமே இந்த வருஷம் படிப்படியாக அப்படியே கொஞ்சமா ஆகி ஜூன் மாதத்திற்கு பிறகு 7 மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நல்ல வருஷம் தாங்க இந்த வருஷம். ஓகே சார். ஏன்னா ரிஷபம் சொல்லிட்டீங்க டாப் நாச் அப்படின்னுட்டுன்னு, மிதுனமும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அதுலேருந்து வெளில வரும்போது உண்மையாகவே அவங்களுக்கும் போது ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு வருஷமாக இந்த 2026 அமைய போகுது சார். அடுத்ததா கடகம் கூட நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கிறதா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஸோ கடகத்துக்கு வரப்போகிற இந்த 2026 எப்படி சார் இருக்கும்? விடிஞ்சிருச்சு அதை உண்மையிலே அவங்க உணர போறாங்க. ஓகே சார். ஆயில்யமோ பூசமோ கடுமையான மன அழுத்தம் பாஸ்ட் 2 வருஷமா. 2025 கூட அவங்களுக்கு நல்லா இல்லை. 24லயே அவங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. 2025 மார்ச் மாதம் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சுன்னாலும் கூட அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் போன வருஷம் ஏப்ரல் மாதம் அஷ்டமச்சனி முடிஞ்சது. இப்போ ஒரு 8 மாதமா அவங்களுக்கு நல்லா நடந்திருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் நல்லதெல்லாம் நடக்கலை.
மழை விட்டும் தூவான விடலேன்னு சொல்லுவோம். உண்மையிலே ஜோதிடத்தை பத்தி நம்பிக்கை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு கூட 2 வருஷமா ஜோசியம்னா என்னன்றது ரொம்ப பெரிய அளவுல தெரிஞ்சு போச்சு. 23, 24 அவங்களுக்கு அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனியில பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் வாய் விட்டு அழுதது ஒரு 4 மாசம் எல்லாருக்குமே அந்த பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த அளவிற்கு கடுமையான வாழ்க்கையில தோல்வி, சொந்த அமைப்புகள் தோல்வி, பொருளாதாரத்துல தோல்வி, நட்புல தோல்வி, காதல்ல தோல்வி. போன 2 வருஷமா அதிகமா பிரேக்கப் ஆனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். இப்ப கீழே எல்லாரும் போடுவாங்க போல இருக்கு சார் கமெண்ட்ஸ்ல. ஆமான்னு கீழே கமெண்ட் வரும். நான் ஒரு சொன்ன மாதிரி அந்த ஜோதிடத்தை நம்பாதவங்களா இருந்தவங்கள கூட நம்ப வச்சது இந்த 2023, 24 சொல்லலாம். 25 கொஞ்சம் கொஞ்சம் லேசா அப்படியே குகைக்குள்ள இருக்கிறவனுக்கு தூரத்துல ஒளி தெரிஞ்சா ஒரு தைரியம் வரும்ல, அந்த தைரியம் தான். ஆனா குகைக்குள்ள இருந்து அவங்க என்ன உண்மையிலேயே வெளியே வரல. 2026 வெளியே வருவாங்க. 2026 கடகராசிக்காரர்களுக்கு விடிகிறது என்பது உண்மையான வார்த்தையாக இருக்கும். அதுவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அவங்களுடைய ராசியிலேயே வர்றார். ராசியிலேயே வர்றார். ஏங்க போன 8 மாசத்துல ஏதாவது அட்டமத்து சனி முடிஞ்சதற்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் நடந்திருக்கணுமே, ஏன் கடகராசிக்காரர்களுக்கு நடக்கலன்னு சொல்றீங்கன்னா, அஷ்டமத்து சனி அதாவது பட்டகாலிலே படும்னு சொல்லுவாங்க. இப்படியே போய்கிட்டே இருப்போம், காலில் ஒரு இடத்துல அடிபட்டுரும், காலில் அடிபட்டு டேமேஜ் போட்டு நம்ம போட்டுக்கிட்டு போவோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலிலேயே தான் திருப்பி போய் அடுத்த ஒன்று அடிபடும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கே வந்து ஏன் இந்த காலில் அடிபடக்கூடாது, அடிபட்ட காலிலே அடிபடுதுன்ற மாதிரி 8ல் இருக்கிற சனி விலகுனா 4 நாளில் 8ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்தார் கடகராசிக்காரருக்கு. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். இதைத்தான் பட்ட காலிலே படுறதுன்னு சொல்றது. அப்ப விடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. விடிஞ்சிருச்சுன்னு சொல்றது இந்த வருஷத்துல இருந்து அப்படியே. அதுவும் ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த வருஷம்ன்றது ஒரு 12 மாசம். ஓகே சார். லைஃப் இஸ் நாட் ஏ மேஜிக். வாழ்க்கை வந்து மாயமோ மந்திரமோ கிடையாது. ஒரே நேரத்துல மாறி. நான் 2026 நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதுனால எல்லாரும் உடனே இப்படி ஆயிட போறது இல்லை. லைஃப் இஸ் நாட். அதே மாதிரி சூ மந்திரகாலி அப்படின்ற மாதிரி ஒரே ராத்திரில வந்து குபேரனாகி யாரும் ஆயிட போறது இல்லை. படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது நிலையாவும் இருக்கும். கடந்த 3 வருஷமாக இருந்த சோதனைகள் இப்போது இருக்காது. அது நீங்களே வந்து அதுக்கு கடகராசிக்காரர்கள் உதாரணம். 2023, 24 அழுது கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் இப்போது அந்த அழுகையை நிறுத்திட்டாங்க. எதையும் சாதிக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய, ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த மன அழுத்தம் இல்லை. அதுக்கு நீங்களே தான் சாட்சி. ஜோசியம் என்ன சாட்சி? கிரக நிலைகள் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்துல எல்லாமே வந்து அவங்க யோசிக்க விடாம மன அழுத்தத்தை இல்லை ரொம்ப ஓவரா டிப்ரெஷன் போற மாதிரி அந்த கிரக நிலைகள் மாறுமா சார்? கண்டிப்பாக. நீங்களும் நானும் இன்னைக்கு இந்தியா கிளிட்ஸோட இந்த பேட்டியில இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதும், இந்த வீடியோவை இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறதும் ஏற்கனவே ஃபிக்ஸான கிரக நிலைகளின் படி நடக்கிறது அப்படின்னு சொல்றது தான் ஜோசியம். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியும் கிரகங்கள் தீர்மானிக்கின்றன. ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ஜோசியம் சொல்லுது. ஆக 2 வருடமாக அட்டமத்த சனியின் அமைப்புல பெரிய அளவுல கஷ்டப்பட்டு இந்த 8 மாசமா ரிலீஸே இருக்காத கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த விடியல் என்கின்ற, விடிவு காலம் என்கின்ற இருளில் இருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகள் கிடைக்கும், வயதிற்கு ஏற்றார் போல. இப்போ இதுல வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை போயிருக்கும், ஒருத்தருக்கு தொழில் நல்லா இருந்திருக்காது, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும், ஒருத்தருக்கு பண இழப்பு, ஒருத்தருக்கு தன்னுடைய உடல் இழப்பு, ஆரோக்கிய இழப்பு, ஒருத்தருக்கு பெரிய அளவுல மன கஷ்டம். நல்லா தான் இருக்கிறேன், அவர் இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டார், ஒருத்தருக்கு காதல் தோல்வி. வயதுக்கேத்தார் போலதான். 20 வயதுக்காரருக்கு நடக்கக்கூடிய ஒன்று 60 வயதுக்காரருக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. 60 வயதுக்காரருக்கு அவரை விட அவருடைய பிள்ளைங்களையோ பேரனையோ யாரையோ பெருசாயிடுச்சுன்னா அது ஒரு பாதிப்பு இதா இருக்கும். 20 வயதுக்காரருக்கு என்ன இருக்கும்? காதல் தான் முக்கியமா இருக்கும். அம்மா அப்பாவோட காதல் தானே பெருசு. ஆக அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நடந்த சோகங்களில் இருந்தெல்லாம் வெளியில வந்து நானும் மனுஷன்தான், எனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே சார். தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு மனுஷன் தைரியத்தை விட்டுறக்கூடாது. கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்துல தைரியத்தை விட்டாங்க. இந்த வருஷம் தைரியம் திரும்ப வரப்போகுது. நல்லா இருக்க போறாங்க. மதிப்பு மரியாதைகள் வரப்போகிறது. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரப்போகிறது. வயதிற்கேற்றார் போல வழிகளுக்கு தெரிய போகிறது. அப்பா அம்மா நல்லா இருக்க போறாங்க. தகப்பனால் அவங்களுக்கே வந்து இப்ப தாய் தகப்பன் நல்லா இருக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய அப்பா அம்மா நல்ல விதமா செய்யக்கூடிய அமைப்புகளா ஓரளவுக்கு நல்லா வரப்போகுது. பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. கல்யாணம் ஆக போகுது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு எது உங்களுக்கு கிடைக்கலையோ அண்ணன் அந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு தான் ராசியில வந்து குரு உச்சமாக போறார். சரி, அதுக்கு முன்னாடி ஐயா ஜூன் ஜூன் ஜூன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி முதல் 5 மாசம் என்ன நடக்கும்? ஒரே வெட்டி அலைச்சலா இருக்கும், ஒரே டிராவல், ஒரே அலைச்சல். நல்ல விதமா தானே. சாப்பாடே கையில இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்காது. பைக்கில் போய்கிட்டே இருப்பீங்க. டிஃபன் பாக்ஸ் வீட்டில் கட்டி கொடுத்துருப்பாங்க.
பைக்கிலே நின்றுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே சாப்பிட முடியாதுல்ல, எங்கேயாவது ஒரு மரத்துலையாவது நின்றுக்கிட்டு சாப்பிடணும். சாப்பிட்றது கூட இடம் இல்லாத மாதிரி ஒரு உழைப்பு இருக்கும், ஒரு ஓட்டம் இருக்கும். மிக பெரும்பாலாருக்கு அந்த வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். மிக மிக முக்கியமாக ஒரு நல்ல பலன் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே புரியும். ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போது திரிசங்கு சொர்க்கம் மாதிரியான சில நிலைமைகள் நல்லா இல்லை. அவங்க நான் ஒரு நினச்சி ஒரு ஃபேக்ட்ரியை போட்டேன், ஒரு மிஷினை வாங்கினேன். இன்னைக்கு குளோபல் உலக சூழ்நிலைகள் நல்லா இல்லை. நான் ஒரு நாட்டை வந்து ரொம்ப முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதிக்கு பார்த்தேன். இப்போ அது சரியாக இல்லை, அங்கே இப்படி இருக்குது இப்படி இருக்குது. இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்கிற வார்த்தையை ஒரு 6 மாதத்தில் அவங்க உணர்வாங்க. ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கத்தான் செய்யும். கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் எல்லாருமே வயதிற்கேற்றார் போல ஆண் பெண் இருபாலா இருக்கும். கடந்த கால இழப்புகளிலிருந்து நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். இதை நீங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஒரு தேவையோ அது கண்டிப்பாக நடக்கும். பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. எதையும் சோதனைகளை சார்ந்து ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டீங்க, ஏற்கனவே வாங்கின போகிறோம், இதுக்கு மேலெல்லாம் அவங்க தான் வாங்க முடியாது. ஆகவே கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே நல்லா இருக்க போகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கு. உண்மையாவே சார், கடகராசிக்காரங்க இவ்வளவு தூரம் வந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இப்போ வந்து இதை கேட்கும் போதே நிஜமாவே அவங்க ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இந்த வருஷத்தை வந்து எதிர்நோக்கி போவாங்கன்னு நான் நம்புறேன் சார். அடுத்ததான் சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ உண்மையிலே அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஷ்டம ஜோதிடத்துல கூட சில நுணுக்கங்களை சொல்லக்கூடியவன் நான். பொதுவாகவே அஷ்டம சனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எல்லா கிரகங்களுடைய ஒரு அமைப்பையும் தடுக்கக்கூடியது அஷ்டம சனி. ஏன்னா 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருந்து மாறக்கூடிய சனி தான் கோட்சார ரீதியாக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கோட்சார ரீதியிலான பலன்கள். இந்த 2026 சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது அதை நாங்கள் கோட்சார பலன்னு சொல்லுவோம். இந்த கோட்சார பலன்களில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னா முதல்ல சனி தான். இந்த சனியை மீறி வேற எந்த கிரகமும் செயல்பட முடியாது. ஏன்னா அது 2.5 வருஷம் நீடிச்சு ஒரே ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ அந்த சாதகமான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டம சனினாலே அப்படியே கை காலெல்லாம் நடங்கக்கூடிய ஜென்ம சனியை விட அஷ்டம சனியை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஜென்ம சனியை விட அஷ்டம சனி தான் கெடுதலாக மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு 30 வருஷத்தை கடந்த அனுபவம், பலன் சொல்றதுல 40 வருஷத்தை கடந்திருக்கிறேன். 40 ஆண்டு காலமாக நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சுற்று அப்படிங்கிறது ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இந்த சனியுடைய இயக்கத்தை வச்சுதான். ஏன்னா சனி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பூமி சுற்றி வர்ற மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை சுற்றி வருது. அந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே சுற்றி வரக்கூடிய இதில் நான் போன சிம்மராசிக்காரர்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை பார்த்தவன். ஆக அட்டமத்து சனி இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள், பரம்பொருளுடைய பிள்ளைகள்னே சொல்லிடுவேன். தே பிளஸ்ட், அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதோ ஒரு முறை ஏதோ ஒரு ராசிக்கு மட்டுமே நடக்கக்கூடிய வேதை. ஜோதிடத்தை இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜோதிடமே விதி விதி விலக்கு இந்த 2 பேஸில் தான் இருக்கும். விதியை கவனிக்கக்கூடிய நீங்கள் விதி விலக்கையும் சேர்த்து கவனிச்சா தான் உண்மையிலே என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படித்தான் நடக்கும். இல்ல அப்பதான் புரியும். அப்படித்தான் புரியும். அதுதான் உண்மை. ஜோதிடத்துடைய பேசிக்கே அதுதான். அட்டமத்து சனியில் கெடுதல்கள் நடக்கும் என்பது விதி. அந்த அட்டமத்து சனி வேதையானால் கெடுதல் நடக்காது என்பது விதிவிலக்கு. இப்போ அந்த அமைப்பு எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா நேரங்களையும் அது நடக்காது. இந்த சுற்று எப்போதோ ஒரு முறை ஏதோ ஒரு ராசிக்கு வரக்கூடியது இப்போது தற்செயலாக சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. உண்மையை சொல்ல போனா கடந்த 8 மாசமா அட்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க அதை ஃபீல் பண்ணலை. இல்லைங்க எனக்கு டைட்டாக தாங்க இருக்கு, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பக்கத்து வீட்டில் கடகராசிக்காரர் இருந்தாருன்னா போய் கேட்டுவாங்க அவங்க எப்படி அஷ்டம சனியில கஷ்டப்பட்டாங்கன்ட்டு. அப்போ பரவாயில்லைங்க. அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அட்டமத்து சனியுடைய வேதை அமைப்பு இந்த வருஷமும் நீடிக்கும். அதனால அவர்களுக்கு கெடுதல்கள் நடக்காது. பட் கெடுதல்கள் நடக்காது. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. கெடுதல்கள் நடக்காதுன்னா உடனே நல்லது நடக்கும்னு அர்த்தம் இல்லை. சரி, ரெண்டுமே இல்லை. நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கலாம். இன்னொன்னு உண்மையை ஒன்று சொல்லட்டுமா? நல்லவைகள் எல்லாம் பெரிய பெரிய யோகக்காரர்களுக்கு நடக்கட்டும். உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரமான ஒரு சாதாரணமானவர்களுக்கு கெட்டது நடக்கலைனாலே வாழ்க்கையை சமாளிச்சுக்கலாமே. கெடுதல்கள் நடக்காது. கெடுதல்கள் நடக்காத வண்ணம் அட்டமத்து சனி நடக்கிறது. அட்டமத்து சனி நடக்கும்போது வயதிற்கேற்றார் போல கெடுதல்கள் நடக்கும். பண பரிமாற்றங்கள்ல கஷ்டங்கள் இருக்கும், பணத்தை பறி கொடுக்கறது இருக்கும், மனசை பறி கொடுக்கறது இருக்கும், கௌரவம் இழக்கிறது இருக்கும், எல்லா விதத்திலையும் உடலை பறி கொடுக்கறது. இளம்பெண்களுக்கு சேர்த்து சொல்றேன். தகாதவரோட சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த எதை பறி கொடுக்க கூடாதோ அதை பறி கொடுப்போம். அஷ்டம சனியில பறி கொடுத்ததற்கு பிறகு இவ்வளவு விலை மதிப்பு இல்லாததை இழந்துட்டமே நினைப்போம். இது அந்த வார்த்தை காமன்.
நீங்க எதை விலை மதிப்பில்லாத நினைக்கிறீங்களோ அது போகும் அப்படிங்கிறது அட்டமத்து சனியில. இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. நான் மறுபடியும் சொல்லுவேன், 90% பேருக்கு கெடுதல் நடந்தாலும் 10% பேர் அஷ்டம சனியில நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஜோதிடமே அது உங்களோட கிரக நிலைகள் பொறுத்து ஆமா. இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அட்டமத்து சனியில இன்றைக்கு கெடுதல்கள் நடக்கக்கூடாத அமைப்பு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் தயவால் வேதையின் அமைப்புல ஒரு மாதிரியான ஸ்தம்பன நிலைமையில சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கெடுதல்கள் நடக்காது. ஓகே சார். அதுக்காக நல்லது நடக்கும்னு நினைச்சிடாதீங்க. உடனே கொண்டு போய் நான் இப்பதான் மச்சான் கூட சேர்ந்து 10 லட்சத்துக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன்னு ஆரம்பிக்காதீங்க. அப்ப மச்சான் யாருன்றதை அவர் கண்டிப்பா காட்டுவார். பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பேராசைப்படாதீங்கன்றேன். வாட்ஸ்அப்பை திறந்தீங்கனாலே 10,000 ரூபாய் அனுப்புங்க, மாசம் 5,000 உங்களுக்கு கிடைக்கும்னு நியூஸ் தான் வருது உங்களுக்கு. நீங்க ஏன் 10,000 ரூபாய்க்கு ஒருத்தன் 10,000 ரூபாய் அனுப்புனா மாசம் 5,000 கொடுப்பானா அப்படின்றத நீங்க ஏன் சிந்திக்காம இந்த மாதிரி அஷ்டம சனியில தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆகவே மனக்கட்டுப்பாட்டோடு இருங்கள். மனக்கட்டுப்பாடு இருந்தாலே பெரிய விஷயங்கள், தொல்லைகள் இது எல்லா ராசிகளுக்குமே பொருந்தும் சார். எல்லா ராசிகளுக்கும் குறிப்பா இப்ப சிம்ம ராசிக்கு பொருந்தும். எந்த ராசிக்கு எந்த இது நடக்குமோ அப்பதான் அது சொல்ல முடியும். சில பேருக்கு இயல்பாக இன்னொன்னு சொல்றேன், நல்ல நேரம் வரும்போது உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தான் வரும். தட் இஸ் அஸ்ட்ராலஜி. நல்ல நேரம் உங்களுக்கு வந்து விட்டால் உங்களை அறியாமலேயே நல்லவர்கள் உங்களை சுற்றி வருவார்கள். உங்களுடைய எண்ணங்களே நல்ல எண்ணங்களாக வரும். We are all the toys in the நாங்கள் எல்லாருமே நம்ம பொம்மைகள் தான். காலத்தின் கையில், பரம்பொருளின் கையில், ஜோதிடத்தின் கையில், கிரகங்களின் கையில் ஒரு பொம்மையாக இருக்கக்கூடியவங்க தான். உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது நல்லவர்கள் உங்களை சுற்றி வருவாங்க. வாப்பா நான் அந்த காசு கொடுக்குறேன், அந்த காசு கொடுக்குறேன், ஏதாவது செய்யலாம்ப்பா, வாப்பா நீயும் சேரலாம், நானும் சேரலாம், சேர்ந்து செய்யலாம். அல்லது உங்களுக்கு இவர்கிட்ட போய் பார்க்கலாம், அவர்கிட்ட போய் பார்க்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம் தோன்றும். கெட்ட நேரம் வரும்போது இதை அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கங்க. கெட்டவர்கள் உங்களை சுற்றுவார்கள். உங்களுடைய எண்ணங்களே கெட்டதாக போகும். பேராசை கெட்டதுன்னா என்ன? நம்மளே கெட்டதுன்னு நினைக்க மாட்டோம். நம்ம குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைப்போம். 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி யார் கொடுக்குறாங்கன்னு அப்படி போவோம். உள்ளதை 1 லட்சத்தையும் நம்ம இழக்கிறதுக்காக. ஆக அந்த மாதிரியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட வேதை அமைப்புனா என்ன? 8இல் இருக்கக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதையாக சொல்லப்படுகிறது. இது வேத ஜோதிடத்துடைய மூல நூலத்துல என்னுடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் எப்போ ஒரு தடவை பரம்பொருளின் துணையோடு கண்டுபிடித்த ஒரு விதி. அந்த விதி இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றனால சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 கெடுதல்கள் நடக்கவே நடக்காது. அப்ப நல்லதுகள் நடக்குமான்னு பார்த்தா நல்லதுகள் நடக்கிறதுக்கு அங்கே ஸ்தம்பன நிலைமையில இல்லை. ஸோ கெடுதல் நடக்காதுன்னா, ஐயோ குருஜி கெடுதல் நடக்காதுன்னு சொல்லிட்டார், பாப்பா நம்ம அதுல 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுல 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல 10 லட்சம் ரூபாய் வேண்டாம். டோன்ட். புதிதாக எதையும் ஆரம்பிக்காதீங்க. என்ன இருந்தாலும் நம்ம உஷாரா இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பாதீங்க. ஏன் நம்புறீங்க? யாரையும் நம்பாதீங்க. மாமனார் இப்போத்தான் நமக்கு பொண்ணை கொடுத்துட்டாரு, நமக்கு கூடவே ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு தொழில் வச்சு கொடுப்பாருன்னு நம்பாதீங்க. அப்படி ஒரு தொழில் வச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஆக அந்தந்த பருவத்தில் இருப்பவர்கள் பெரிய அளவில் அகலக்கால் வைக்காம நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகள்ல விழாம பிறர் தூண்டிவிடக்கூடிய சில விஷயங்கள்ல சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பொறுமை காக்க வேண்டிய வருஷம் தான் இந்த வருஷம். ஆனாலும் திருப்பி ஒன்று சொல்றேன், கெடுதல்கள் நடக்காது. கெடுதல்கள் நடக்காம இருக்கிறத அப்படியே தள்ளிக்கிட்டு போகக்கூடிய வருஷமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 60-70 வயசுக்காரர்களுக்கு ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கடன் தொல்லைகள் இருந்தாலும் கூட கடனை இவன் கொடுப்பான்ப்பா, இருந்தாலும் கேட்டு வைக்கிறது நல்லதுலன்ட்டு கடங்காரன் கேட்டா கூட உங்க மேல நம்பிக்கை வைப்பான். வியாபார பெருமக்களுக்கு கொஞ்சம் போட்டிகள், பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். இப்பதான் பக்கத்துல எதிரில் ஒரு டீ கடை போடுவாரு, நம்ம டீயை விட அந்த டீ நல்லா இருக்குன்னு அடுத்தவன் சொல்லுவான். பார்த்துக்கிட்டு அப்படியே சகிச்சுக்கிட்டு இருங்க. 2027 இருந்து நீங்க நல்லா இருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த வருஷத்தையாவது அவங்க கறந்துட்டாங்கன்னா அது போதுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்கன்னு நான் நம்புறேன் சார். அடுத்ததான் கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்லவைகள் தான். ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் புத்திசாலிகள். புத்தி உள்ளவன் பலவான், இது ஒரு பெரிய பழமொழி. புத்தி உள்ளவன் பலவான்னா எது எப்படி இருந்தாலும் புத்தி உள்ளவன் பழச்சிக்குவான் இல்லையா? இது கன்னிராசிக்காரர்களுக்கு அது பொருந்தமான ஒன்று. போட்டிகளை ஜெயிப்பீங்க, எதிரிகளை அப்படியே தள்ளி விடுவீங்க. முதல்ல எதிர்ப்புகள் விலகுது. எதிரிகளை நம்மளால ஜெயிக்க முடியும்னாலே நம்ம அந்த வருஷத்தை சமாளிச்சிருவோம்னு அர்த்தம். முதல் 5 மாசத்தை விட பிற்பகுதி 7 மாதம், ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் உச்சனாகி 11ஆம் இடத்துக்கு வரப்போறார். 6, 11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்றன. ஜோதிடத்துல அந்த 6ஆம் இடம் 11ஆம் இடம் பெரிய அளவுல சொல்லப்படக்கூடிய இடம். நமக்கு மிக மிக முக்கியமான இடம். 6ஆம் இடம் நம்முடைய எதிரியவும் நமக்கு கிடைக்கக்கூடிய போட்டியவும் காட்டுது. 11ஆம் இடம் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை காட்டுது. இந்த 6ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்து இருக்கிறது நம்ம எதிரிகள் நமக்கு கீழே, காலுக்கு கீழே இருப்பாங்கன்றதை காட்டுது. நம்ம எதிரிகளை தலை தூக்க விடாம நம்ம அப்படியே அழுத்துவோன்னு காட்டுது. ஆனா எதிரிகள் இருப்பார்கள்ன்றதை காட்டுது. முதல் 5 மாசங்கள் கொஞ்சம் போட்டிகள் வந்தாலும் தான் போட்டி வரும்.
இப்போதைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காம இருக்கிறாங்க. ம். ஒரு அளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் ஆஃபீஸில் வேலை செய்வீங்க. நீங்க வேலை செய்யறது முதலாளிக்கு எட்டாது. மேனேஜர் வந்து அவர் வேலை செஞ்சதா அவர் கிரெடிட் அவர் பேரை தட்டிட்டு போய்கிட்டே இருப்பார். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் நடக்கிறது ஒரு ஜூன் சாதாரணமான மாதத்துக்கு விஷயம். பிறகு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாறும். உங்களுடைய கிரெடிட், உங்களுடைய ரெகக்னேஷன், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நிஜமான லாபம் வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்கள், கோர்ட்ல கேஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நானும் அண்ணன் தம்பியுமே கேஸ் போட்டிருக்கிறோம். பங்காளிகளோட தகராறு, எங்க அப்பா சொத்தை பிரிச்சுக்க முடியல, தாத்தா சொத்தை பிரிச்சுக்க முடியல, அந்தால கேஸுக்கு போயிட்டாரு. அக்கா கையெழுத்து போட மாட்டேங்குது, அண்ணன் கையெழுத்து போட மாட்டேன்றார். இந்த மாதிரியாக உடன் பிறந்த அண்ணன் அக்காள்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு மாதிரியான நெகட்டிவான மன பிரச்சனைகள் பேசவே முடியாம இருக்கிறவங்க எல்லாருக்குமே சுமூகமான நல்ல தீர்வு இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு வரப்போகுது. சூப்பர். முதல் 5 மாசம் நான் அப்படிலாம் ஒன்றும் பெருசா சொல்ல மாட்டேன். முதல் 5 மாசம் ஒரு ஃபவுண்டேஷன் பீரியடாக இருக்கும். கையில பணம் பார்ப்பது, கையிலேயே வெற்றியை அனுபவிப்பது, ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிறது. பிற்பகுதி 7 மாதங்கள் உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். என்ன 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஆண் பெண் உறவுகள்ல ஏதாவது ஒரு வகையில நெகட்டிவ் வரும். ஆண் பெண் உறவுகள்னா கணவன் மனைவி, காதலன் காதலி எல்லாம். ஒரு ஆண் நண்பர் பெண் நண்பர். பெண்கள் விஷயத்துல ஆண்கள் கவனமா இருக்கணும், ஆண்கள் விஷயத்துல பெண்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு சூழல் பாருங்க, எங்க காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண்கள் இவ்வளவு படிக்கல, பெண்கள் வேலைக்கே வரல. ஆனா இன்றைக்கு சகோதரிகள் குழந்தைகள் எல்லாருமே தாராளமா நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து முதல் ஆணை விட பெண்ணைத்தான் படிக்க வைக்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு தான் முதல்ல வேலை கிடைக்குது. உண்மையிலேயே ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கிறத விட பொம்பளை பிள்ளை பெற்றதான் அப்பா அம்மாவை கவனிக்குது. கண்டிஷன் இன்னைக்கு குழந்தைகள் போடும் போதே கல்யாணம் ஆகி போனா கூட நான் என் அப்பாவையும் அம்மாவையும் கவனிப்பேன், என்னுடைய வருமானத்துல ஒரு பகுதி எங்க அப்பா அம்மாவுக்கு போகணும்னு பெண் குழந்தைகள் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இன்றைக்கு ஒரு சமூகத்துல வேலை செய்யற இடங்கள்ல கலந்து பழகக்கூடிய அமைப்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருது இல்லையா? பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக உஷாரா இருக்கட்டும், உஷாரா இருக்கணும். ஏன் உஷாரா இருக்கணும்? வருமுன் உரைப்பது ஜோதிடம். அடுத்த வருஷம் உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு தான் லவ் வரும், 2028 பிரேக்கப் வரும். 2028 உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கும். நான் என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் பாருங்க. ஆனா ஒண்ணு, 2028 ஒருத்தர் இந்த ஆன்மீக கிளிஸோட வீடியோவை பார்த்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியர் சொல்லியிருக்கிறான்னு நினைப்பார். ஃபியூச்சரையும் பதிவு பண்ணணும்ல. ஆக ஆண் பெண் உறவுகள்ல நட்புகள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. சும்மா ஒரு ப்ராமிஸை, ஃபேக் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ப்ராமிஸை நம்பிட வேண்டாம். மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருஷம் தான். தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், அது ஒரு வியாபார தொழில் அமைப்பு, பொருளாதாரம் எல்லாமே. திருமண அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் ஒரு 5 மாசத்துக்கு எதுவும் நடக்காது. வரன் பார்த்துட்டே போறாங்க, இதை பண்றாங்க, நல்லா இருக்கு, வேலை இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு, கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் அக்டோபருக்கு பிறகு, இந்த வருடத்தின் கடைசியில தான் திருமணம் போன்ற அமைப்புகள், ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும். ஃபினான்ஷியலா கன்னிராசிக்காரர்கள் நல்லா இருக்க போறாங்க. அது இருந்தாலே போதும். அதுதானே சார் இம்பார்ட்டன்ட். அது இருந்தாலே போதும். ஒரு 30-40 வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இந்த ஒன்றும் கிடைக்கல, அல்லது வேலையில 4 பேர் வேலையை நான் தான் செய்யறேன், இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் உண்மையிலே நல்லா இருக்கும். இதை கன்னிராசிக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முதல் 5 மாதங்களை விட பிற்பகுதி 7 மாதங்கள் நிம்மதியோடு கணவன் மனைவி உறவுகள், காதலன் காதலி உறவுகள், அதே மாதிரி தொழில் நிலை அமைப்புகள், எதிர்பார்த்தது கிடைக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே கண்டிப்பாக உண்டு. போதுமே சார், இதுவே ரொம்ப திருப்தியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அடுத்து துலாம். துளாராசிக்காரர்கள் தான் கொடுத்து வச்சவங்க. உண்மையிலே தொட்டது துலங்குற நல்ல வருஷம். இப்ப இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல ஒரு 3 கிரகம் நல்லா இருந்தாலே பெரிய ஆளுங்கன்னு சொன்னாங்க. இந்த 3 கிரகமும் நல்லா இருக்கிற ஒரே ராசி துளாராசி தான். வருடாந்திர கிரகங்கள்ல 3 கிரகங்கள் எப்போதோ ஒரு முறை யாரோ ஒருவருக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். அப்படியும் பாருங்க, போன வருஷமும் இப்படித்தான் சொன்னீங்க, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு ஒருத்தர் கமெண்ட் போடுவார். போங்கய்யா ஜோசியருங்கெல்லாம் இப்படியே சொல்லி எங்களை ஏமாத்துங்க, நான் ஒன்றும் டெவலப்பே ஆகலைன்னுவார். நான் உண்மையை சொல்ற மாதிரி துளாராசிக்காரர்கள் எல்லாருமே 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் 10 கோடி லாட்டரி அடிக்க போறதில்ல, கோடீஸ்வரன் ஆகிட போறதில்ல. அவங்கவுங்க இருக்கிற நிலைமையை விட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இருந்தே தீரும். போன ஒரு 8 மாசமா, ஒரு 6 மாசமாவே துளாராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்க. ஆனால் நம்ம ராசி பலன் பார்க்கக்கூடியவங்களாம் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு நான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஜாக்பாட் அடிக்குமா? இப்படித்தான் நீங்களும் தலைப்பு அப்படித்தான் போடுறீங்கன்னு சொல்லிட்டேன், ஜாக்பாட் அடிக்க போகும் ராசி. ஏன்னா நம்ம ஒரு ஆர்வத்தை தோன்றதுக்காகவே ஏதாவது ஒன்றில் போடுவோம். ஆனால் உண்மையிலேயே 12 ராசிகள்ல முதல் நிலை 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு வருது இல்லை, 12 ராசியில எந்த ராசி நல்லா இருக்கும், எந்த ராசி மோசமா இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எந்த ராசி நல்லா இருக்கும்னு எடுத்தீங்கன்னா அது துளாராசி தான். என்னங்க காரணம்?
30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 6ஆம் இடத்து சனி இந்த வருடம் முழுக்க 6ஆம் இடத்திலேயே இருக்கிறார். ஓகே. வருட ஆரம்பத்திலேயே 9ஆம் இடத்திலிருந்து ராசியவும் ராசிநாதனையும் பார்க்கக்கூடிய அமைப்புல குரு இருக்கிறார். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. எப்போதுதான் ராசியை குரு பார்க்கிறாரோ அப்பெல்லாம் நீங்க ஒரு ஃப்ரெஷ் ஆவீங்க. ராசியை குரு பார்க்கும்போது உங்களால தப்பு பண்ணிட முடியாது. உங்களுடைய எண்ணங்கள் தவறாக போக முடியாது. உங்களுடைய முயற்சிகள் கோணலாக போகவே முடியாது. உங்க முயற்சிகள் ஓரளவிற்கு உங்களுடைய பிறந்த ஜாதக அளவிற்கேற்ப நீங்க பளிச்சே ஆகணும். கண்டிப்பா சார். அந்த பலித்தம் இருக்கணும்ல சார் அதுக்கு. இப்போது 9ஆம் இடத்துல இப்போ குரு இருந்துகிட்டு இருக்கிறாரு. வருட ஆரம்ப நாள் ஜனவரி 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராசியவும் குரு பார்ப்பாரு, ராசிநாதனையும் குரு பார்ப்பா, பாக்கியாதிபதியும் குரு பார்ப்பாரு. எல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் தான் ஏன் நல்லா இல்லை. இதுதான் அமைப்பு. ஒரு 10% பேருக்கு கஷ்டங்கள் இருக்குன்றது உண்மை. அது ஏன் அப்படின்னு சொன்னா துளாராசிலேயே ஒரு 10% பேர் நான் நல்லா இல்லை சார். என்ன சார் நீங்க தான் சார் சொல்லிட்டு போறீங்க, எந்த சேனலை திறந்தாலும் எல்லா ஜோசியரும் துளாராசிக்கு ஆகா ஓகன்றார், நான் நல்லா இல்லை. உண்மை. அந்த 10% பேருக்கு நாங்கள் ஜாதகத்தில் 6-8 தசாபுக்தி அமைப்புகள்னு சொல்லுவோம். எப்பொழுதெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி சர்க்கிளில் 6-8 அமைப்புகளில் ஒரு தசாபுக்தியில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களோ அந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு நல்லா இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் 90% பேர் பெரும்பாலும் இருக்கிறீங்களா இவங்கெல்லாம் நல்லா இருக்கு. 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய இப்போ 2 கிரகம் சனியும் நல்லா இருக்கு, குருவும் நல்லா இருக்கு. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக ஒரு அத்தி புத்தார் போல எப்போதோ ஒரு முறை அந்த 3 கிரகங்கள் ராஜ கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை இப்போது துளாராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த அமைப்பை நான் மறுபடியும் சொல்லுவேன், ஏதோ ஒரு ரிஷபராசி கூட இதைத்தான் சொன்னேன், போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா வரப்போறது இல்லை. உங்க முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பண வருமானம், நிம்மதி போன்ற சந்தோஷம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மிக முக்கியமா துலாத்துக்கு ஒன்று சொல்லணும், ஏற்கனவே இழந்த வாய்ப்புகள் இப்போது திரும்ப வரும். லைஃப்ல எல்லாருமே ஒரு ஒரு சின்ன ஒரு இது கண்டிப்பா இருந்திருக்கும், இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, இந்த ஒரு சான்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த சான்ஸை மட்டும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவனை மாதிரி இருப்போம், இவனை மாதிரி இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம். இவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. பரம்பொருள் கடவுள் இறைவன் உங்களுக்கு ஒரு சான்ஸை மறுபடியும் கொடுக்க போறாரு. கெட்டியமா பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சிக்கிட்டதுக்கு மூலமா இந்த வருஷத்திலிருந்தே ஒரு படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. வெற்றிகள் கிடைக்க 11ஆம் இடத்துக்கேது நல்ல விதமான ஒரு அமைப்பை கொடுப்பார். போட்டிகள்ல நீங்க போட்டிகளே இல்லாமல் இருப்பது, போட்டிகள்னா நான் வேற மாதிரி கூட சொல்லுவேன், கண் திருஷ்டின்னு சொல்லுவேன். பொறாம தான் மனுஷனுக்கு பெரிய ஒரு விஷயம். நம்ம ஒருத்தர் லேசா ஒன்றும் இல்லை, சைக்கிள் வாங்கிட்டு இருக்கிறவர் பைக்கில் போனாலோ, பைக்கில் வச்சிருக்கிறவர் காரில் போனாலோ எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி எல்லா கண்ணும் ஒரு மாதிரி இருக்காது, நல்ல கண்ணாண்டா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பைக்கில் போறாரு, அவர் செகண்ட் ஹேண்ட்ல தான் கார் வாங்கியிருப்பார். உண்மையை சொல்ல போனா பைக் 2 லட்சம், கார் 1 லட்சம் தான் இருக்கும். பாரியா கார் வாங்கிட்டாயா அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஆற்றல் நம்ம மேல வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதை எல்லாத்தையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் ஒரு பேஸ்மெண்ட் இல்லாமல் இருந்தவங்க நல்லா கஷ்டப்படுறேன், நல்லதான் வியாபாரம் ஆகுது, ஆனால் லாபம் இல்லைங்க, கல்லாப்பட்டியில் காசு இருந்தால் தானே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுன்ற மாதிரியாக சிரமப்பட்டு இருந்தாலும் அதை பலனை அறுவடை செய்ய முடியாத நிலைமையில இருந்தவங்க வயதிற்கேற்றார் போல துளாராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்குமா, அல்லது இப்போ தான் மேரேஜ்லேயே கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன், என் பக்கம் சாதகமா டிவோர்ஸ் ஆகுமா, அதாகுமா இதாகுமான்ட்டு ஒரு குழப்ப ரீதியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரு தெளிவு தீர்வும் கிடைக்கும். கண்டிப்பா தெளிவு மட்டும் இல்ல, தீர்வும் கிடைக்கும் போது அது உண்மையுமே மன திருப்தியும் மன நிம்மதியும். தெளிவு கிடைச்சா போறாது, தீர்வு நம்ம பக்கம், பால் நம்ம பக்கம் வரணும். அந்த மாதிரியான அமைப்புகள் வருடம் முழுக்க சீராக இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அதற்கான முயற்சி, ஒரு சான்ஸ் கிடைக்குதா, அதற்கான முயற்சியை செஞ்சு அதற்கான இதை பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கை கொடுப்பாங்க, சொந்தக்காரங்க கை கொடுப்பாங்க. எங்க சார் சொந்தக்காரன் புடுங்கிறதுல தானே இருக்கிறான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பணமா இல்லைன்னா கூட சரீர உதவியாக ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு மார்க்கமா உங்களுக்கே லைஃப்ல ஒரு பிடிப்பு வரப்போகுது. வயதிற்கு ஏற்றாற்போல தான் அதையும் சொல்லுவேன். 60 வயசுக்காரருக்கு பிடிப்பு வந்தா என்ன பண்ணுவார், இன்னும் ஒரு 10-15 வருஷம் நல்லா இருக்க முடியுமான்னு பார்ப்பார். 20 வயசுக்காரருக்கு வாழ்க்கையில பிடிப்பு வந்தா 50 வருஷம் ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு, அந்த பிடிப்புக்கு ஏற்றாற் போல கண்ணுக்கு நேரம் இன்னும் ஒன்றும் சொல்லலாம், சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதி நக்குன்னா இனிக்காது. உண்மையிலே சர்க்கரையை தூக்கி வாயில படத்தானே இனிக்கும். சர்க்கரையை தூக்கி வாயில துளாராசிக்காரர்கள் போட போகிறீர்கள். 2026 நல்லா இருக்க போது. உங்களுக்கு சுருக்கமாவே சொல்லிடலாம், நல்லதை சுருக்க சொல்லலாம், அல்லதை கொஞ்சம் விரிவாக சொல்லலாம். கண்டிப்பா துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்லா தான் இருக்கும்.
பெட்டராக 2027 போன வருஷம் எப்படிப்பா பரவாயில்லப்பா ஏதோ கை கொடுத்ததுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பர் சார். இது உண்மையாவே வந்து நான் இத்தனை ராசிகள் கேட்டதுலயே துலா ராசி தான் வாவ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அடுத்ததா விருச்சிகம் சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்லது தான். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த 2026 கிடைக்கும். பெரிய கஷ்டங்கள் நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 4-5 மாசமா அவங்க நல்லா இல்லைன்றதான் உண்மை. ஏன்னா 8ல் போய் குரு மறைஞ்சார். 8ல் குரு மறைஞ்சாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார். பண விவகாரங்களில் அதாவது இன்னைக்கு என்ன தேவையோ அது மட்டும், இந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது. அவங்க பெருசாக அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கலாம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இதற்கப்புறம் ஒவ்வொன்றா, ஏன்னா வருஷன்றது 12 மாதங்கள் அடங்கியது. ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் டெவலப் இருக்கும். ஃபஸ்ட்டு முதல் 5 மாதங்கள் அலைச்சல் அலைச்சல் அலைச்சல், வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரியான விஷயங்கள். சிலருக்கு உண்மையிலே இப்போ ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்கும், ஆனால் தடை இருக்கும். இந்த வருஷம் இப்போ ஒரு நல்ல பலனை சொல்லலாம். இந்த வருஷம் வந்து வெளிநாட்டில் போய் படிக்க போகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், அல்லது வெளிநாட்டில் தான் வேலை கிடைக்கணும். ஆஃபீஸில் எல்லாரையும் அனுப்புகிறாங்கய்யா, என்ன மட்டும்தான் ஏன் அனுப்ப மாட்டேன்றாங்க. உண்மையிலேயே எலிஜிபிள் நான் தான். ஒன்றும் இல்லாதவனை கூட ஏன்னா மேனேஜரை காக்கா பிடிக்கிறான், முதலாளியை காக்கா பிடிக்கிறான், போயிடுறான், நான் தான் போக மாட்டேன்ற மாதிரியாக தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு 5 மாதத்திற்கு பிறகு, அப்பவும் நான் அந்த குரு பயிற்சியை பேஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கிரகம் மாறுதல்களை வச்சு தான் உங்களுக்கு பலன். கண்டிப்பா சார். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன, வயதானவர்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரியாகவும் இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக நடக்கும். இளைஞர்களுக்கு முதல் 4-5 மாதங்கள் அலைச்சல்களாக இருந்தாலும் பிரயோஜனமற்ற வெட்டி அலைச்சல்களாக, அதாவது அலையிறேன் கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா கஷ்டப்படுங்க. கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே ஒரு நாள் நல்ல பலன்கள். பிற்பகுதி 7 மாதங்கள் அபாரமான அமைப்பு இருக்கும். உங்களுடைய யோகாதிபதியான பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் உச்சனாகி 9ஆம் பார்வையால் 5ஆம் பார்வையால் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போவது என்பது மிகப்பெரிய யோகம். ஆக முதல் 5 மாதங்கள் ஃபவுண்டேஷன் நடக்கும். ஒரு ரீச் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. அதற்கான ஒரு ரீச், ஒரு கோபுரத்தில் ஏறணும், கோபுரத்து மேலே உச்சியில் இருக்க போறீங்க. நீங்கள் ஏறித்தான் மேலே போகணும். கழுகு மாதிரி போய் பறந்து போயெல்லாம் உட்காந்துட முடியாது. மனுஷனாக பறந்துட்டீங்க, இப்படித்தான் ஏற முடியும். இப்படி ஏறுறதற்கான ஒரு 10 படிக்கட்டு இருக்கும். அந்த 10 படிக்கட்டில் ஏறி ஏறும்போது கஷ்டம்தான், மூச்சு வாங்கும், மூட்டு வலிக்கும், அப்படி இப்படிலாம் வலிக்கும்ல. ஆனால் மேலே போய் ஏறி போய் உட்காந்துருவீங்கல்ல. அப்போ முதல் 5 மாதங்கள் ஒரு லட்சியத்தை அடைவதற்கு, ஒரு வேலையை அடைவதற்கு, ஒருத்தரை அடையிறதுக்கு, ஒரு கல்யாணத்தை அடையிறதுக்கு, ஒரு காசு பணத்தை அடையிறதுக்கு, மனசில் நினைச்சிருந்ததை அடையிறதுக்கான சில ஃபவுண்டேஷன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் முதல் 5 மாதங்கள் உண்டு. இதில் வந்து 8வது குருவாக இருப்பார். அதில் கூட உங்களுக்கு என்னென்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ஷேர் மார்க்கெட் ரீதியாக நான் சொல்லுவேன். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போன வருஷம்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை, அதில் அவ்வளோ போச்சு இவ்வளோ போச்சுங்க, ஆயிரக்கணக்கில் விட்டுட்டேன் லட்சக்கணக்கில் விட்டுட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேயே உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக நல்லது நடக்கும். முக்கியமாக ஒரு 40-50 வயசில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இல்லை. தூர இடத்துல பிள்ளைங்க இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அங்கே இருக்குது, லண்டனில் இருக்குது. மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியல, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, ஊருக்கே திரும்பி வரமாட்டேங்குது. அல்லது கணவர் வந்து அரேபியாவில் இதில் இருக்கிறார், அரபு கண்ட்ரியில் இருக்கிறார், துபாயில் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், வருவாரா மாட்டாரா, சம்பாரிச்சதெல்லாம் போகும், இன்னும் ஃபேமிலியோட சேரணும். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் உங்களுடைய இதுக்கு ஒத்துக்கிறது, இந்த இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அல்லது திரும்பி வர்றேன், அல்லது நீ சொல்கிறத கேட்குறேன், இந்த மாதிரியாக குழந்தைகள் அங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் மனசில் பயந்துக்கிட்டு, கட்டுப்பாடோடு இருக்கிறாங்களா, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, ஒரு 50 வயசு ஆனவங்களுக்கு தான் அந்த வயிற்றுல வந்து நெருப்பை கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம குழந்தைகள் ஒழுக்கமானவங்க, கட்டுப்பாடானவங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு உறுதியான அமைப்புகள் அந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும், குழந்தைகளுக்கு மங்கள விஷயங்கள் நடக்கும், குழந்தைக்கு வேலை கிடைச்சிருச்சு, குழந்தைக்கு குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உண்மையிலே விருச்சிக ராசிக்கார பேரண்ட்ஸுக்கு நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கு கௌரவம் கிடைக்கும், நல்ல கௌரவம், ப்ரொமோஷன், வேலையில் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலையில் இருக்கிற 3-4 வருஷமாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சம்பளத்தோட ரெட்டிப்பு சம்பளத்தோட வேலை போனால் கவலையே படாதீங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு பெரிய அளவில் டாப் லெவலில் இருப்பீங்க. ஒரு சிஇஓ ஆகக்கூடிய அமைப்பு, அந்தஸ்த கௌரவம். உச்சகுரு ராசியை பார்த்தாலே ஒரு நேரத்தில் குரு வந்து 3 ராசியை தான் பார்ப்பார். அதில் 3 ராசியில் மிக முக்கியமான ராசி இந்த ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி.
இதில் விருச்சிக ராசியை தான் அவர் முதல்ல பார்ப்பார். அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை போன்ற அமைப்புகள் ஏற்கனவே ஒரு இடத்துல எனக்கு மதிப்பு மரியாதைலாம் போச்சு, அந்த போன மரியாதை அதே இடத்துல திரும்ப வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னா மார்ச் மாதம் கெட்டு போயிட மாட்டீங்க. அந்த ஃபவுண்டேஷனை தான் அதை நான் சொன்னேன், கோபுரத்தில் ஏறுற மாதிரியான்றது. ஒரு லட்சியத்தை நோக்கி அடையக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வரைக்குமே இத்தனை வயசு வரைக்குமே 25 வயசு 50 வயசு வரைக்குமே எதை நோக்கி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கிறோனோ அது இப்போ கிடைக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் முதல் 4 மாதங்கள் அவசரப்பட்டுறாதீங்க. முதல் 4 மாதங்கள்ல ஏதாவது ஒண்ணுல அப்படி இப்படி விரயங்களை கொடுத்துட்டு தான் பின்னாடி 5 மாசம் 7 மாசங்கள்ல நல்லதுகளை செய்வார். ஆகவே பொதுவாக ஆண் பெண் 2 பாலாருக்குமே சேர்த்தே சொல்றேன், பெண்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிகள் இருக்கும். குடும்பாதிபதி இப்போது முதல்ல குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அப்புறம் அப்படியே ராசியை பார்க்க போகிறார். குடும்பம் நிம்மதியாக இருக்க போகிறது, குடும்பம் அமைய போகிறது. கணவன் பேர்ல இருந்து வந்த வருத்தம் விலக போகுது. மனைவியோட விஷயம் சில பேருக்கு வந்து ரெட்டிப்பு வருமானம்ன்றதை கொஞ்சம் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போனா ஒருத்தர் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை சமாளிப்போம், ஒருத்தருடைய சம்பளத்தை நம்ம சேமிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. 2 பிள்ளைங்க தான் பெற்றுக்கிறோம், 2 பிள்ளைங்களுக்கு நம்ம 2 பேரை வச்சுட்டு போகணும் அப்படின்னாலே 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய சூழலுக்கு ஒரு சமுதாயத்துக்கு நம்ம வந்துகிட்டே இருக்கோம். அப்போ மனைவி வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே நினைக்கக்கூடியவர்கள், அல்லது கணவரை விட நான் இப்படி ஹெல்ப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரி ரெட்டிப்பு வருமானம் குடும்பத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது. பெரிய சோதனைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல வருஷம். இதை நீங்கள் செப்டம்பர்லேயே உணர ஆரம்பிச்சிருவீங்க. சூப்பர் சார். தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள். 2024 தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை. நம்ம எதிர்காலத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பாஸ்ட்டை சொல்லுவோம். 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருந்தது. அந்த சோதனைகள்லேருந்து 2025 கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக வந்தாங்க. 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லை, வருமானம் நல்லா இல்லை, கடன் பற்றின கலக்கங்கள்லாம் இருந்தது. சமாளிப்போமா சமாளிக்க மாட்டோமான்னு இருந்தது. 2025 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே போச்சு. வருட ஆரம்பத்திலேயே ராசிநாதன் ராசியை பார்ப்பது பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் தான் 7ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பகவான். எப்போல்லாம் குரு ராசியை பார்க்கிறாரோ அப்பெல்லாம் அந்த ராசி நல்லா இருக்கும். இதுல உங்க ராசிக்கு அவரே அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார். இப்போ உச்சம் வேற ஆயிட போறாரு. ஆமா, அதுக்கப்புறம் உச்சம். அந்த உச்சத்துல ஒரு பயம் இருக்கும், ஐயோ 8ல போய் மறைய போறாருன்ட்டு. உங்க ராசிநாதன் தானே உச்சமாக போறாரு, 8ல போய் மறைஞ்சா என்ன, மறைமுகமான தனலாபங்களை கொடுக்க போறாரு. அதாவது சில பேருக்கு இப்ப நம்ம உங்களுக்கு உடனே இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் கையில கிடைச்சதுன்னு வைங்க, யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட தான் சொல்லுவீங்க. ஏத்த வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்கன்னா அவன் பொறாமப்படுவான்ட்டு மறைப்பீங்க. என்ன கேட்டா வீட்டுக்கார்ட்ட சொல்லலாம், குழந்தைங்கிட்ட சொல்லலாம், எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்ட்டு. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சிலர்கிட்ட சில விஷயங்களை நம்ம மறைச்சே ஆகணும். அந்த மாதிரியான மறைமுகமான தனலாபங்கள், மறைத்து சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக நடக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே நல்லா தான் இருக்கும். 8ல் குரு மறைந்தாலும் 3 மாதத்துக்கு பிறகு 4 மாதத்திற்கு பிறகு அதிசாரத்தில் அப்புறம் 9ஆம் இடத்துக்கும் அவர் போகிறார். ஆக 7, 8, 9 ஆகிய இடங்கள்ல அவங்களுடைய ராசிநாதனுடைய இயக்கம் இருக்குது. என்ன ஒன்று, இப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு வாங்க, அது கூட சனி வந்து குருவோட வீட்டில் இருந்தால் பெரிய கெடுதல்களை பண்றதில்லை. அர்த்தாஷ்டம சனி என்பது ஒரு வீடு கட்டுறதுக்கு தடையை பண்ணக்கூடியது, அம்மா விஷயத்துல கொஞ்சம் ஹெல்த் அப்படி இப்படின்னு கொடுக்கக்கூடியது, அம்மா சொல்லி ஒன்றை நம்ம செய்ய முடியாமல் பண்ண போறது. தாய் என்கின்ற தெய்வம் ஒன்று நம்மகிட்ட எதிர்பார்க்குது, இங்கே வந்துருன்னு எதிர்பார்க்குது, அல்லது உன் பொண்டாட்டி பேச்சை கேட்காத, அல்லது உன் புருஷன் இப்படிலாம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அம்மா, நமக்கு சில நெருக்கடிகள் இருக்கும், நமக்குன்னு ஒரு தனி குடும்பம் இருக்கும், அம்மா பேச்சை கேட்க முடியாமல் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு 2 கட்டான் சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் இருக்கும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கு தடைகள் இருந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான அவரவர் எல்லாருக்குமே எல்லாம் நடந்துறதில்லை. ஒருத்தர் வண்டியும் வாங்குவார், வீடும் வாங்குவார், ஒருத்தர் வண்டி மட்டும் வாங்குவார், ஒருத்தர் வீடு மட்டும் வாங்குவார். அவங்களுடைய தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல 4ஆம் பாவகத்துல மே மாதத்திற்கு பிறகு வாகன யோகம் வரக்கூடிய அமைப்பு. 8ல் உச்சமாகி 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ல் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும்போது அம்மாவால் ஏற்பட்டிருந்த மன அழுத்தம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அம்மா இன்னும் ஒரு 10 வருஷம் இருப்பாங்கன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கைலாம் மே மாதத்துக்கு பிறகு வந்துடும். ஆக எல்லா விதத்திலும் தாய் மீது கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள், வீடு வாகனத்தில் இருக்கக்கூடிய தடைகள், இது எல்லாமே நீங்க போது புதுசாக வண்டியை வாங்க, இருக்கிற 2 வீலரை தூக்கி போட்டு கார் வாங்க போகிறீங்க, ஒரு சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், இந்த மாதிரி ஒரு வசதி குறைவான வீட்டில் இருக்கிறவங்க பெரிய அளவில் மாற போகிறீங்க. சட்டம் சார்ந்த விஷயங்கள், நீதி, கோர்ட்டு வழக்கில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு அதற்கான தீர்வுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் தொழிலுக்கும், தொழில் முனைவோருக்கும், வியாபார பெருமக்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும்.
ஓரளவுக்கு நான் வந்து சமாளிச்சிட்டேன். 2024ல் இருந்த பிரச்சனைகள் நான் இப்போ சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் தீர்ந்துச்சு. இப்போ 2026ல் சுத்தமாக போயிடுச்சுன்ற மாதிரியாக கடன் சார்ந்த தொல்லைகள், ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப பயப்பட்டவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு நமக்கு ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள், குடும்பத்தில் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு இருந்தவங்க எல்லாருக்கும் மிக மிக முக்கியமாக கூட்டு முயற்சி பலிக்கும். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவருக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இவர் சமயத்தில் என்ன காலவரி விட்டாருன்னு சொல்லவங்களுக்கு எதிர்பாராத அமைப்புகளில் இன்னும் ஒன்று பலன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பலன் அவங்களுக்கு அப்படியே மனசில் தைக்கும். அந்நிய இன மத மொழி பேசுகின்றவரின் மூலமாக ஒரு லாபம் இருக்கும். அவருடைய இனத்துக்காரர் இல்லை, அவருடைய மதத்துக்காரர் இல்லை, தமிழராகவே இல்லை, எப்படியோ ஒரு இடத்துல பழக்கம் கலக்கம், அவர் மூலமாக 2 பேரும் சேர்ந்து ஒன்று செஞ்சோம், அல்லது அவர் எனக்கு இந்த இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னார், அவர் மூலமான ஏதாவது ஒரு வழிகாட்டுதல்கள், இது போன்றவைகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கும். ஏற்கனவே நான் பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அல்லது ஏற்கனவே நான் வந்து ஒருத்தர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒருத்தரை பார்ட்னராக போடலாமான் இருக்கேன், அதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று தான். வேற இன்னும் பெரிய அளவில் மைனஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய அளவில், ஏன்னா ஏற்கனவே சோதனைகளை அனுபவிச்சுட்டவங்களுக்கு வருஷா வருஷம் சோதனையே இருந்தால் கடவுள் அவ்வளோதான் என்ன வாழ முடியும். வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாகவே இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும். சூப்பர் சார். அடுத்ததான் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இப்போதைக்கு உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய இது ஒன்று உண்டு. யோசிருங்க, எல்லாத்தையும் நான் கட்டி வச்சு வதைக்க போறேன் அப்படின்னு மகர ராசிக்காரர் கமெண்ட் கொடுப்பாரு. என்னன்னா, எல்லாரும் போன வருஷம் 7.5 சனி அப்படி போச்சு இப்படி போச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களேயா, நான் என்ன நல்லா இல்லையான்னு வாங்க. 7.5 வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை, 7.5 நிமிஷத்துல எல்லாம் கிரகங்கள் நல்லது செஞ்சிடாது. நான் இதுதான் சொல்லுவேன். நல்லவைகள் கெடுதல் உடனே நடக்கும், நல்லவைகள் மெதுவாக நடக்கும். ஒரு ஆக்சிடென்ட்ன்றது ஒரு செகண்ட்ல நடந்துடும். அந்த ஆக்சிடென்ட்ல நம்மளோ காரோ அடிபட்டு போயிடும். ஒரு ஆக்சிடென்ட்ல டேமேஜ் ஆகி போன காரை ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட முடியுமா என்ன? பட்டறையில் கொண்டு போய் வச்சு தட்டி 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 அப்புறம் தானே அதை ஒழுங்காக்குறோம். ஒரு விபத்து என்பது ஒரு வினாடியில் நடக்கக்கூடியது. அதோடைய விளைவுகளை சரி பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி தாங்க 7.5 சனியில் நடந்த கெடுதல்களுக்கு 7.5 மாதமாவது வேண்டாமா? 7.5 சனி இப்போ உண்மையிலேயே மகர ராசிக்காரங்க எல்லாருமே ஜோசியத்தை கேட்கக்கூடிய கேள்வி, 7.5 சனி முடிஞ்சவொன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே, நான் அப்படியே தானே இருக்கிறேன், நீங்கள் தான் நல்லா இருக்கிறீங்க, இப்படி தான் ஒரு கமெண்ட் வரும். 7.5 சனி முடிந்தது உங்களுக்கு போன வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் இந்த தடவை தான், இந்த வருஷம்தான் நல்ல மாற்றம், முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. யார் யாரெல்லாம் மதிக்கலைன்னு நினைச்சிங்களோ அவங்கெல்லாம் உங்களை மதிக்க போறாங்க. இது மகர ராசிக்காரர்கள் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் பொண்டாட்டி தயவுல தான் இருந்தீங்க, அதான் உண்மை. ஆண்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், மனசுல வெளியில சொல்ல மாட்டீங்க, ஆனா உண்மையிலே தெரியும். மனைவி என்பவள் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான பொக்கிஷம் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க ஏற்கனவே உணர்ந்தாச்சு. மாமனாரோ மச்சானோ பொண்டாட்டியோ வாழ்க்கை ஒரு 4-5 வருஷமா ஓடுனது மனைவியோட தயவுல தான் ஆண்கள் எல்லாருக்குமே. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான சோதனை. 2020, 21, 22 ஜென்மச்சனி நடக்கும்போது மகர ராசிக்காரங்க துண்டகானம் துணிய கணம்னு இருந்தாங்க. அந்த நிலைமைகள் இப்ப இல்லை. ஆனா 7.5 சனி தந்த துன்பங்களை அப்படியே விலக்கி விட்டு, நானும் மனுஷனாயிட்டேன், எனக்கு நல்லது நடக்குது, நானும் முன்னேற முடியும், என்னாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும், என்னாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை இந்த வருஷம் கண்டிப்பா கொடுக்கும். கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம அதற்கான செயல்பாடுகள் இந்த வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும். சரி, எப்படிங்க சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரிதான், ஜோதிடம் என்பது அருள் வாக்கு இல்லை. நான் சொன்னதுனால மகர ராசிக்காரங்களா நல்லா இருக்க போறது, நான் என்ன கடவுளா? கிரக நிலைகள் நீங்க சொல்லிட்டீங்க, அவங்களோட கிரக நிலைகள் அவங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் எல்லாமே. ஒரு கணிதன், ஒரு கால்குலேட்டர் தான் நான். அந்த கால கணக்கின் அடிப்படையில உச்ச குரு ஜூன் மாதத்திலிருந்து உங்க ராசியை பார்க்க போகிறார். குரு பகவான் 12 ராசிக்கு 12 வருஷத்துக்குள்ள தான் ஒரு ராசியை உச்சமாகி பார்ப்பார். அந்த நிலைமை இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல், ஏன் இதை திருப்பி கொஞ்சம் ஹை லெவலா சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மட்டும்தான் ராசியவும் ராசிநாதனையும் குரு பார்க்க போறாரு. பருத்தி புடவையா காய்ச்சதுன்னு சொல்லலாமா? பருத்தியே புடவையா காய்ச்சிச்சுன்னா அது மாதிரிதான். பழம் நழுவி பாலில் விழுந்தது, பருத்தி புடவையா காய்ச்சது, எப்படி வேணாலும் சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுரு ராசியையும் ராசிநாதனையும் ஒரு சேர பார்க்கிறார். அப்ப இந்த ராசியும் ராசிநாதனையும் ஒரு சேர பார்க்கும் பொழுது உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல, உங்களுடைய தகுதி, உங்களுடைய இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல, உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கான இது உங்களுக்கு கேட் எல்லாம் ஓபன் ஆக போகுது. கண்டிப்பா அதுக்கான டயலாக் எல்லாம் பேசுறதா, பொற்காலத்தின் கதவுகள் திறக்க போகிறது, பொன்னான நேரம் வரப்போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். மகராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. அவங்கவுங்க ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல. நான் மறுபடியும் இதுக்கு தான் வந்துடுவேன். 100 ரூபா சம்பாதிக்கிறவங்க 1000 ரூபா சம்பாதிப்பீங்க,
1000 சம்பாதிக்கிறவங்க 10,000 சம்பாதிப்பீங்க. 10,000 சம்பாதிக்கிறவருக்கு லட்சம் கண்டிப்பாக உண்டு. ஆக அவரவருடைய தகுதிக்கு ஏற்றாற் போல நீங்கள் கோடீஸ்வரனாக வேண்டும் என்கின்ற ஒரு விதி உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புல இருந்தா நீங்க 2026ல கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆவீங்க. தமிழ்நிலையே போட்டுக்கங்க, மகராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்கன்னு. ஆக மகராசிக்காரர்களுக்கு இதுதான் உண்மை. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுரு ராசி ராசிநாதன் இரண்டையும் பார்க்க போவது தனித்துவமான மகராசியை மட்டும். அப்ப அந்த அமைப்பு ஒரு எக்ஸலண்டாகவே இருக்கும். மனசுல நல்ல எண்ணங்கள் வரும். இளைஞர்களுக்கு லட்சியங்கள் இதாகும். என்ன லட்சியம், எதை படிக்கலாம், எதை மேற்படிப்பா படிக்கலாம், யாரை தேர்ந்தெடுக்கலாம், எங்க போகலாம், எந்த இடம் நமக்கு நல்லது, எந்த ஆபீஸ் நல்லது, யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், இவர் சரியா அவர் தெளிவு இருக்கும்ல சார். இப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவே கிடைச்சிருக்கும். ஆகி போன லவ் எல்லாமே தோற்று போன தொழில், தோற்று போன வேலை, கிடைக்காத வேலை கிடைக்க போகுது. கவர்மெண்ட் வேலையும் சேர்த்து தான் சொல்றேன். அரை மார்க்கில் போச்சு, கால் மார்க்கில் போச்சு, இவங்க எல்லாம் நம்பிக்கையோடு இருக்க போறீங்க. நான் சொன்னதுனால இல்லை, இதில் நடக்க போறதுல அந்த மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் உங்க மனசுக்குள்ளேயே உங்களுக்கே நல்லா தெரியறது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே எல்லாத்துலேயும் வயதிற்கு ஏற்றாற் போல வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரப்போகுது. ஒரு 40 வயசு 30 வயசுக்காரங்களாம் நொந்து நூலாகி போனாங்க ஜென்மச்சனி காலகட்டங்கள்ல. அப்ப அந்த மாதிரியாக எதுவுமே இல்லாம நம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. வயதிற்கு ஏற்றாற் போல அப்படியே படிப்படியா நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அது 30 வயசா இருந்தாலும் சரி, 25 வயசா இருந்தாலும் சரி. இவரைத்தான் இன்னொன்று முக்கியம், லவ் மேரேஜ். அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ், நான் வந்து என் ஜாதிக்காரங்க கிடையாது, என்னை இனத்துக்கானங்க கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, ஏதோ எங்களுக்கு பிடிச்சி போச்சு. பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு பாருங்க, பேரண்ட்ஸ் தயவோட லவ் மேரேஜ் நடக்கும். அந்த கிரக நிலைகள் மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணி கல்யாணத்துக்கு சரி போனா போது. வாழ்க்கையில ஏதோ ஒன்று கேட்காதவங்க கேட்குறாங்க, எப்படி தான் வாழ்ந்து பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். உங்க மேல நம்பிக்கை வரலாம், உங்க பேர் மேல நம்பிக்கை வரலாம். ஏதோ ஒரு வகையில பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில செட்டில் ஆக போறீங்கன்றதை வயதிற்கு ஏற்றாற் போல வச்சுக்கலாம். இனிமே தான் செட்டில் இருக்கும், பெரிய அளவில் செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன தேவை? ஹெல்த்து தான் தேவை. ஹெல்த்து நல்லா இருக்க போகுது. ஒரு இன்னொன்னு சொல்றேன், இந்த வார்த்தையெல்லாம் சரியான வார்த்தை. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியே இது வரும், ஹெல்த் வரும். எவ்வளவு பெரிய ஒரு, ஏன்னா ராசிநாதனை குரு பார்க்க போகிறார், 3ஆம் இடத்துல இருக்க போறார். இன்னும் ஒரு ஸ்பெசிபிக்கானது, ஒரு நல்ல அறிமுகம் இந்த வருஷம் கிடைக்க போகுது. உண்மையா சார்? ஒரு குட் இன்ட்ரடக்ஷன்ஸ். ஒரு உங்களை விட பதவியில பெரியவர், உங்களை விட அந்தஸ்துல பெரியவர், உங்களை விட பணத்துல பெரியவர், அல்லது இவருடைய ஹெல்ப், இவருடைய இன்ட்ரடியூசிங், இவருடைய இது கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமேன்னு ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும், இப்படி லிங்க் அப்படி லிங்க்னு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தேடி போன தெய்வம் எதிரில் வருதுன்ற மாதிரி ஒரு தற்செயலான ஒரு வாய்ப்புகள் கிடைத்து. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி உச்சகுருவின் பார்வையில் வரப்போறார். அப்போ என்ன நடக்கும்? ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக நழுவ விட மாட்டீங்க. அதன் மூலமாக அது எப்படி வேணாலும் நடக்கலாம். என்னுடைய வார்த்தைகள் இந்த வருடத்தின் இறுதியில் மகர ராசிக்காரர்களுக்கு தெரியும். இந்த மனுஷன் அப்பவே சொன்னாயா, கரெக்டாக தான் இருந்தது, இந்த இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு கிளிக் ஆச்சு, பிடிச்சிக்கிட்டேனா அதை அப்படின்ற மாதிரியாக இது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆண் மூலமா நடக்கலாம், பெண் மூலமா நடக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா ஆண்டி மூலமாக நடக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்து, ஒரு பெரிய அறிமுகம் கிடைத்து, அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆண் பெண் சகல வயது எந்த துறையில இருக்கிறீங்க எல்லாருக்குமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சூப்பர் சார். கும்பம் பாவப்பட்ட கும்பம் எந்திரிக்க போகுதுன்னு அர்த்தம். கும்பராசிக்காரங்களை நிச்சயமா கேட்டு பாருங்க. நீங்க உங்க வீட்டுல யாருன்னா ஒரு கும்பம் இருந்தாலே உங்க வீடே பாதிக்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம். அதுவும் மிட் ஏஜ்ல இருந்த கும்பராசிக்காரர்கள்லாம் ஒரு 2 வருஷமா சோம்பேறி ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. கும்பராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். ஒரு உழைப்புனா உண்மையான ஒர்க்கஹாலிக். பொண்டாட்டி புருஷனை விட வேலை தான் முக்கியம் கும்பராசிக்காரனுக்கு. அந்த அளவுக்கு கும்பராசிக்காரன் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன். உண்மையான உழைப்புக்கு, அதாவது நேர்மையான உழைப்பா இருக்கும். அதாவது நானும் உன்னை ஏமாற்ற மாட்டேன், நீ என்னை ஏமாற்றக்கூடாது. நானும் உன் முதுகுல குத்த மாட்டேன், நீ என் முதுகுல குத்தக்கூடாது. இது மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையாக தான் நிதானமாக தான் இருப்பாங்க. பட் உண்மையான ஹானஸ்டான இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கும்பராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட கும்பராசி கடந்த 2 வருஷமா நல்லா இல்லையே. 2023 24 தலைகளாக பிரட்டி போட்டுருச்சே. 2025 ஜென்மச்சனி விலகுச்சு தான். ஆனால் அந்த விலகின அமைப்புகளை இன்னும் வந்து குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுத்தமாக நல்லா இல்லை இன்ன வரைக்குமே. இவங்க எல்லாத்துக்குமே அந்த சோம்பல் தனம் போகின்றதே பெரிய விஷயம். யூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 வயசுக்கார கும்பராசிக்காரெல்லாம் கடந்த 2 வருஷமா தண்டச்சோறுன்னு அப்பா அம்மா கிட்ட அப்படியே பேர் வாங்கினேன். எப்போவுமே படுத்துக்கிட்டே இருக்கிறியாடா, டே வெளியில போய் எதையாவது வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி தான் கும்பராசிக்காரருடைய நிலைமைகளே இருந்தது. போன 2024-25 பாருங்க, நிறைய பேர் ராசி பலன் பார்த்தவங்கலாம் கும்பராசிக்காரன் தான், கமெண்ட் கொடுத்தவங்கலாம் கும்பராசிக்காரன் தான். அவங்க எல்லாம் நல்லா இருக்க போறீங்க.
உண்மையான ஜென்மச்சனி விலகுதல், இந்த புரட்டாதி சதய நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க 3 பேருக்குமே ஒரு ரிலீஃப் ஒரு ரிலீஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பா உண்டு. வருட ஆரம்பத்திலிருந்தே சீரான வளர்ச்சி இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு கடன் வரும். சூப்பர் சார். இது கூட உண்மையாவே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா தான் சார் அவங்களுக்கு கும்பராசி வளர்ச்சிக்கான கடனா இருக்கும். ஒரு வீடு வாங்குறது, ஹவுசிங் லோன் வாங்கி தான் வீடு வாங்க முடியும். ஒரு ஏதாவது ஒரு புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு கடன், ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்குறோம், பரவாயில்ல. அந்த 10 லட்சத்தை அப்படியே 1 கோடி சம்பாரிச்சு 10 லட்சத்தை அடைச்சி 90 லட்சம் நமக்கு லாபமாக வச்சுக்க முடியுன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கான வளர்ச்சிக்கான கடன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் அப்படியே பிற்பகுதியிலிருந்து வரும். இந்த வருடம் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின கடன்லாம் வீணாக போச்சு, விரையமாக போச்சு. அதில் நீங்கள் 10 பைசா லாபம் சம்பாதிக்கல, அதை விட கடன்காரன் ஆனது தான் மிச்சம். ஆனால் இந்த வருடம் வாங்கக்கூடிய கடன், வரக்கூடிய கடன் தொழில் வளர்ச்சிக்கானதாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு புதிய ரூட்டு கிடைக்கும். ஒரு புதியவர்கள் ஒரு சுற்றி வரக்கூடிய அமைப்புகள் ஏதாவது உண்டு. ஒரு புதியவர்களின் மூலமான மாற்றங்கள் தானே தேடி வரக்கூடிய 2-3 வருஷமா நீங்கள் தேடி போன எல்லாமே ஃப்ளாப். 2-3 மாதத்தில் உங்களை தேடி சில விஷயங்கள் வரப்போகுது கும்பராசிக்காரர்களுக்கு. அது உங்களுக்கு சக்ஸஸ். ஜோசியம் வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் தானே. சக்கரத்தில் ஒரு முனை மேலே இருக்கும், அடுத்த கீழே வந்துடும். கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே போகும். ஆக ஜென்மச்சனி என்கின்ற ஒரு அசுரனுடைய பிடியில் இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த அசுரனுடைய பிடி விலகினதை ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஜென்மச்சனி வெளியே போயிடுச்சு. நான் மகரத்துக்கு சொன்ன பாதசனியில தான் இருக்காங்க. மகரத்துக்கு சொன்ன மாதிரி தான் சனி நிதானமாக தான் பலன் கொடுக்கக்கூடிய கிரகம். அவன் மந்தம் தான், நொண்டிப்பை தான், நிதானமாக தான் பலன் தருவார். ஆனால் பலன் தருவார், ஏன்னா உங்கள் ராசிநாதன். வருட ஆரம்பத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது ஒரு அளவில் ஒரு நல்ல அமைப்பு. ஏற்கனவே கொஞ்சம் நொந்து போய் தான் இருக்கிறீங்க. படிப்படியாக தான் முன்னேற்றங்கள் வரும். ஆனால் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும். வாழ்க்கை துணையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். நிறைய பேர் கோட்டு கையுமா அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒரே சண்டை சச்சரவு, பொண்டாட்டி புரிஞ்சிக்கல, புருஷன் புரிஞ்சிக்கல, ஏன்டா கல்யாணம் ஆச்சு. லவ் பண்ணும்போது நல்லா இருந்த அமைப்பு, காதலியாக இருக்கும்போது அவன் நல்லவளாக இருந்தான், மனைவியாக இருக்கும்போது அவன் எங்கேயோ போயிட்டா, காதலனாக இருக்கும்போது அவன் நல்லா இருந்தான், புருஷனாக இருக்கும்போது அவன் இதே மாறுது. இந்த மாதிரியாக நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸுக்கு வந்து நிற்கிறோம். இதெல்லாம் கும்பராசிக்காரருடைய நிலைமை. இது எல்லாமே அப்படியே படிப்படியாக மாறி ஒரு பாசிட்டிவ் வரக்கூடிய அமைப்பு 2026 ஆரம்பிக்கும் போது ஒரு 10 வருஷத்துக்காவது கும்பராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. சூப்பர் சார். எப்போவுமே பாதச்சனிலாம் பார்க்க வேண்டாம். பாதச்சனியில் அவர் எந்த கெடுதலையும் பண்ண மாட்டார். நல்லா இருக்கிறதுக்கான சில விஷயங்களை தான் அவர் செய்வார். குழந்தை பாக்கியம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்ன தேவையோ அது கிடைக்கும். சில பேருக்கு இங்கிருந்து வெளிநாடு போவது அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கிருந்து இங்கே வருவது, எது உங்களுக்கு தேவையோ பூர்வீகம் நிலைக்கக்கூடிய தன்மை. நம்ம மாநிலத்திலேயே மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறினவங்களுக்குலாம் தொழில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன தொழில் பண்ணலான்ற ஐடென்டிஃபிகேஷன். சூப்பர். ஏற்கனவே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அதை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இன்னும் அதுலேருந்து நான் அறுவடை பண்ணலை, அறுவடை கிடைக்க போகுது. எது பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்க நல்லா இருக்க போகிறாங்க. நான் கும்பராசிக்காரங்களுக்கு நான் 85 மார்க் கொடுப்பேன். சூப்பர் சார், சூப்பர். கடைசியா மீனம், எப்போதுமே நாங்க கடைசி தானா அப்படின்ற மாதிரி அவங்க எவ்வளோ நாள் எல்லா பலன்களுக்காகவும் வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டியதா இருக்கு சார். இப்போ வேணா கடைசியா மீன ராசின்றது நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். ஆனா முன்னாடிலாம் எல்லா ராசிகளுக்கான பலன்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சார் மீன ராசி வரணும். ஸோ மீன ராசிக்கு இப்போ ஜென்ம சனி வேற நிறைவாக மீனம்னு சொல்லலாம். ஆமா சார், மீன ராசிக்காரங்களுக்கு நிறைவா தான் சொல்லுவேன். நிறைவு ராசி தான். அதே நேரத்தில் ஜோசியத்தில் சில விஷயங்கள் உண்டு. 12 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. யாராவது ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். 12 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனே சொல்லணும்னு இருந்தால் ஜோசியமே இல்லையே. உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கு இல்லையா? கண்டிப்பா சார். அப்போ இப்போ யாருன்னா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களான்னு பார்த்தா உண்மையிலே இப்போ மீனராசிக்காரங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. யூத் மட்டும் இந்த விஷயத்தை நான் 2ஆக பிரிப்பேன். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயதுக்கு கீழானவர்கள். மீனராசிக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி 8 மாசமா அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லை. இதை ஜோதிடர்கள் கண்டிப்பாக உணர்வாங்க. எப்போவுமே ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கிறவங்க தான் ஜாதகம் பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவாங்க. இப்போ ஜோசியர்கிட்ட அதிகமாக போகக்கூடியவங்க மீனராசிக்காரங்க தான் ஜாதகம் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ராசி பலன் அதிகம் பார்க்கறது மீனராசிக்காரங்க தான். கமெண்ட் கொடுக்குறவங்களும் அவங்க தான் இருப்பாங்க. பாருங்க, எங்கேயாவது எங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்ப்பு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன்னா அவங்களுக்கு 2ஆம் சுற்று சனியாக நடக்கும். 2ஆம் சுற்று சனியாக வரும் பொழுது அவர் பொருள் தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். ஒரு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், தன்னுடைய பெற்ற குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது செய்து பார்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன், பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுத்தேன், பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தேன்.
எனக்கே ஒரு வீடு கட்டினேன் அல்லது வாகனம் வாங்கினேன், தொழில் மேன்மைக்காக அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 100% இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சார். பெரிய அளவில் நல்லா இருக்கும். சூப்பர். ஏன்னா 2ஆம் சுற்று சனி பொங்கு சனியாக வரும் பொழுது அவர்களுடைய தேவையை அவங்க கேட்காமையே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம சோஷியல் மீடியா பார்க்குறவங்க 50 வயசுக்கு கீழானவங்க தான் பெரும்பாலும். அதையும் அந்த ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூத்து தான் பார்க்குறாங்க. குறிப்பாக 20-30 வயது உள்ளவங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வீடியோலாம் நிறைய மீனராசிக்காரங்களுக்கு தெரியாது. 2 வருஷம் கழிச்சு தான் அதை பார்த்து கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க. வாழ்க்கையில் மனிதனுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க ஆரம்பத்தில் ஒரு வயசு வரைக்கும். அந்த அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாம் தெரிய வர்றது சமூகத்தின் மூலமாக, சக நட்பு. கண்டிப்பா சார். சமூகம் தான் அவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். அந்த சமூகம் எப்போது சொல்லிக் கொடுக்கும்னா இந்த மாதிரி ஜென்மச்சனி காலங்களில் தான் சொல்லிக் கொடுக்கும். மீனராசிக்காரர்களில் ஒரு 20 வயதுக்காரர்களுக்கு, குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னும் இது ஜென்மச்சனியுடைய தாக்கத்தை அனுபவிக்கல. இந்த வருஷம் நீங்கள் அனுபவிக்க போறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு 4-5 மாதமாக சுத்தமாக நல்லா இல்லை. அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல அந்த இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே காதல் தோல்வி, நண்பர்களால் நட்புகளால் ஏதாவது ஒன்று, படிக்க முடியாத சூழல், படித்தாலும் நல்ல மார்க் எடுக்க முடியாத சூழல், எது தேவை என்பதை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு அமைப்பு, தன்னை சுற்றி ஒரு சோம்பல் வந்து விட்ட ஒரு நிலைமை, எப்போவுமே படுத்துக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே தனியாக இருக்கணும், இந்த மாதிரியாக தன்னை சுற்றி தனக்குள்ளேயே ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுதே அப்படிங்கிறத கண்டிப்பாக மீனராசிக்கார யூத்துங்க இப்போ வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமும் இது நீடிக்கும். உள்ளதான் சொல்லணும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் அதை பார்க்க போறீங்க. ஆக என்ன ஒன்று, இது தேவைன்னு வேணாம். ஜென்மச்சனி நடக்கிறது கண்டிப்பாக தேவை. நம்ம எல்லாருமே இன்பம் என்பதை துன்பத்தின் வாயிலாக தான் அடையாளப்படுத்திக்கிறோம். கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியும், ஃபீல் பண்ணவே முடியும். அது ஒன்றின் வழியாகத்தான் இன்னொன்னா உணர முடியும். ஆக இப்போ வந்து ஒரு வருஷம் நெகட்டிவான வருஷம். 50 வயசுக்காரங்களுக்கு இல்லை, ஒரு அளவிற்கு 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உண்மையிலேயே நல்ல பலன்கள் நடக்கும். ஒரு 45 வயதுக்கு கீழானவர்களுக்கு சில பல அனுபவங்கள் இருக்கும். அப்ப என்ன சொல்லுதும் ஜோதிடம் என்ன சொல்லுது, அவசரப்படாதே, யாரையும் நம்பாதே. முக்கியமாக பிரேக்கப் ஆகிறதுலாம் இந்த காலத்துல தான். ஆண் பெண் உறவுகளில் ஆண்கள் பெண்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் திருமணத்திற்கு முன்பாக எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்துடக்கூடாது. இப்போ யாரையும் நம்பக்கூடாது. ஒரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத ஒன்று இருக்குது, யாராலும் அதை வந்து ஈடுகட்ட முடியாத ஒன்றுலாம் அந்த மாதிரி ஜென்மச்சனி நேரத்தில் தான் இழந்துட்டு அழுகிறதெல்லாம் நடக்கும். ஆக இந்த மாதிரியான விஷயங்களில் ஆண் பெண் உறவுகளில் ரொம்ப கவனமாக இருப்பது, யாரையும் நம்பாமல் இருக்கிறது. மாமா மச்சான் கூட சேர்ந்து இப்போ தான் மச்சாங்காரர் அக்கா வீட்டுக்காரரு தங்கச்சி வீட்டுக்காரரு 5 லட்சம் வா போட்டு நீயும் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் இப்போ தான் அது லாஸ் ஆகும். என்னையா அது ஒரு ராசி பலனா அதுமா நெகட்டிவா சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா இல்ல சார், மீன ராசி சொல்வதும் ஒரு இதுதான். ஆனாலும் நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு உண்டு. ஒரு 10% மீனராசிக்கார இளைஞர்களுக்கு இப்ப நல்லது நடக்கும், அவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில். அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒளிபுரந்திய சந்திரனை கொண்டவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் வராது, பெரிய அளவில் இழப்புகள் வராது. லேசாக அப்படியே சறுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பேசுறது ஒரு 80% பாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தான் சொல்றேனே நான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவருடைய மாற்றம் அவருக்கே தெரியும். கண்டிப்பா. அப்போ பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமா இருங்க. வேலையை விட்டுறாதீங்க, அகலக்கால் வச்சிடாதீங்க, இன்னொரு வேலை கிடைக்காம வேலையை விட்டுறாதீங்க. நான் விளையாட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், வேலை விஷயத்தில் வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாது. திட்டினா வாங்கிக்கோங்க, ஒரு வருஷம் கழிச்சு அவர் வந்து உங்கள் முன்னாடி நிற்க போகிறார். யார் திட்டினாரோ எதையும் மனசில் வச்சுக்காதப்பா, இப்போ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணப்பான்னு உங்களுக்கு முன்னாடி கிரக நிலைகள் மாறும் பொழுது உண்மையாவே எல்லாமே மாறும். இன்னைக்கு உங்களுக்கு ஜென்மச்சனியின் காரணமாக வேலை தொழில் வியாபாரம் செட் ஆகாதுன்னா ஃபுல்ஃபில் ஆகாது. எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத அமைப்பு. நம்ம யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, நம்மளால இதை படிக்க முடியலையே, நமக்கு இந்த வேலை கிடைக்கலையே, ஒரு போட்டியில நம்மளை விட தகுதி இல்லாதவன் நல்லா இருக்கிறானே. இது மாதிரியான காலகட்டங்களில் சமூகம் ஒரு வேலை இல்லாதவனை எப்படி மதிக்கும், பணம் இல்லாதவனை எப்படி மதிக்கும் என்கின்ற மாதிரியான சில நெகட்டிவ் அனுபவங்கள் ஏற்பட்டாலும் கூட மீனராசிக்காரன் நல்லவன். ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி, நல்லவனா ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. மீனராசிக்காரர்கள் உண்மையிலே நல்லவங்க, உழைப்பாளிகள், அடுத்தவனை கெடுக்க தெரியாதவன். அப்ப நல்லவன் எப்பவுமே வாழ்வான். ஏன் நல்லவன்னு சொல்றான், குருவோட ராசி இது. தானே நம்ம அந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல குருவை பத்தி பேசணும். அப்ப அந்த குருவோட ராசி என்பதால், ஐயா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு உச்ச குரு வரப்போகிறாரே, கடுமை சற்று குறையும்.
கடுமை தானே. கண்டிப்பா ஆக இந்த இடத்துல யாரையும் நம்ப வேண்டாம். இளைஞர்கள் ஆக்க சக்தியாவே செயல்படுங்க. ஆனா நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இப்பத்தான் லவ் வரும். என்ன ஒண்ணு, ஒரு மிகப்பெரிய பழக்க வழக்கத்துல நண்பர்களால தகாத வழியில போகக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜென்மச்சனியில தான். ஒரு 6 மணிக்கு பாத்தீங்கன்னா சென்னை தெருக்கல்ல ஒரு இடத்துல ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு ரிசியா பைக்கா நிற்கும். அப்படி வாங்குற கடை, அந்த கடைக்கெல்லாம் இப்பதான் போவீங்க. இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு மனசு சரியில்லையா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு போவார். இதுக்கெல்லாம் போகாதீங்க. மனக்கட்டுப்பாடோடு இருங்க. கெட்ட பழக்க வழக்கங்களை கத்துக்காதீங்க. பெரியவர்கள் பேச்சை கேட்காம எதையும் செய்யாதீங்க. வீட்டுல ஒரு 60-70 வயசுக்காரங்க இருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். ஒரு தாத்தாவோ பாட்டியோ, தாத்தா பாட்டியோடைய வளர்ப்புல வாழ்ந்தவனுக்கு தான் தெரியும் தாத்தா பாட்டி எவ்வளவு பெரிய பொக்கிஷம். ஒரு வயதான பெரியவர்கள் இருந்தா அவங்க கிட்ட ஒரு டிஸ்கஸ் வச்சுக்கங்க. இதை செய்யலாமா, இதை எப்படி பண்ணலாமா. தாத்தா பாட்டிகளாக்கிய 60 வயதுக்காரர்கள் ஒரு நாள் இளைஞர்களாக இருந்தவர்கள் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு கேளுங்க. கண்டிப்பா உங்க வயசுல எப்படி நடந்தது, எனக்கு இப்படி நடக்குதே, எனக்கு இப்ப 20 வயசு, எனக்கு இப்படி நடக்குது. தாத்தா பாட்டி உங்க வயசுல 20 வயசுல இது எப்படி நீங்க கடந்து வந்திருப்பீங்க அப்படின்றத வச்சு தாராளமா கேட்கலாம். ஒரு அனுபவ பொக்கிஷன் தானே பெரியவங்க வீட்டுல இருக்கிறது. அப்ப அவங்கள பத்தி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக பொறுமையாக, வேலையை விட்டுறாம, தொழில் புதுசா ஆரம்பிக்காம, பணம் போட்டு தொழில் ஆரம்பிக்காம, பிறரை நம்பி தொழில் ஆரம்பிக்காம, ஒருத்தரை வேலைக்காரனை நம்பி ஆரம்பிச்சேன், இவரை நம்பி ஆரம்பிச்சேன்னு இல்லாம எதையும் பொறுமையாக நிதானமாக மீனராசிக்காரர்கள் இளைஞர்கள் கையாளணும் அப்படிங்கிறது தான் 2026 அவங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனா அதே நேரத்துல ஸ்ட்ரெஸ் மட்டும் சில பேருக்கு இருக்கும். வேலை வெளிநாட்டுல கிடைக்கும். இவ்வளவு நாள் அம்மா கையிலே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அங்கே போய் தானே சமைக்கணும். பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். தூர இடங்களுக்கு போகணும், மனைவியை விட்டு பிரியணும், கணவனை விட்டு பிரியணும், சுப பிரிவாக இருக்கும். ஒரு அம்மா அப்பாவை விட்டு பிரியணும். என்னதான் இருந்தாலும் ஒரு 5 மணிக்கு நீங்கள் 6 மணிக்கு வேலையை விட்டு வந்துட்டீங்கன்னா ஷூவை கூட கழட்டாமல், டையை கூட கழட்டாமல் நீங்கள் ரூமுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே போயிடலாம். பின்னாடி ஒரு அம்மாவோ மனைவியோ டக்குன்னு ஒரு காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு என் பிள்ளை கலைச்சிக்கிட்டு வருது, என் புருஷன் கலைச்சி வரான்னு காப்பி எடுத்துக்கிட்டு ஓடிட்டு வருவாங்க. வெளிநாட்டில் எந்த அம்மாவும் எந்த பொண்டாட்டியும் காய்ப்பட்டு வர மாட்டாங்க. நீங்களே தான் தயிர் சாதம் ஊற்றி சாப்பிட்டு. இந்த மாதிரியான தனிமை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்னடா லைஃப் சே அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இருந்தாலும் கூட இது எல்லாமே 2028 நீங்க நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனா இருக்கும். ஆகவே எதிர்காலம் நன்றாக இருப்பதற்கான படிக்கட்டுகள், சில அனுபவங்கள் மீனராசிக்கார இளைஞர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும். ஆனா மற்றபடி ஒரு 45-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். இன்னும் ஒன்னையும் சொல்லணும், மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக சில முட்டுக்கட்டைகள் இருக்கலாமே தவிர சொந்த வாழ்க்கை அமைவதற்கு எந்த தடையும் இருக்காது. அவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். உண்மையாகவே இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப அழகா யதார்த்தமா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு தான் சார் நான் சொல்லணும். இதை விட யாருமே ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு எல்லா விஷயம் ஷேர் பண்ண உங்கள் டைமுக்கும், இவ்வளோ தூரம் விளக்கமாக கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஹோட்டல் சாம்பாரின் மணமெதிலே, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே, சரியான நிறமெதிலே, சாம்பாரின் சிறப்பிதிலே, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே. இனி ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.